Welcome back to Karthik's Gram. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெண்டு டீம் ஆரஞ்ச் ஆர்மி, சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அண்ட் குஜராத் டைட்டன்ஸ். ரெண்டு டீமுமே நிறைய டாக்கிங் பாயிண்ட்ஸ் இருக்கு பேச. பேட் கமின்ஸோட அவைலபிலிட்டி ஒரு ஹியூஜ் கொஸ்டின் மார்க்கா இருக்கு. அதை பத்தி டீடைல் தான் பேசுவோம். எஸ்ஆர்எச்சோட ஹோல் ஸ்குவாட் இட்ஸ் ஒன்ஸ் அவங்க அடிச்சாங்கன்னா பயங்கரமா இருக்கு, இல்லைன்னா கம்ப்ளீட்டா சுருங்கிடுறாங்க. ஸோ லாட் ஆஃப் டாக்கிங் பாயிண்ட்ஸ் ஃபார் எஸ்ஆர்எச். அதே மாதிரி குஜராத் டைட்டன்ஸ் இம்ப்ரெசிவ் டெபியூ ஃபார் டீம். ஆக்சுவலி எடுத்தோடனே ஒரு டைட்டில் ஜெயிக்கிறதுலாம் இட்ஸ் நாட் அ ஈஸி திங். அதே மாதிரி கண்டினியூஸா ஃபைனல்ஸும் போனாங்க. ஸோ லாட் ஆஃப் திங்ஸ் டு ஸ்பீக் அபவுட் ஜிடி as well. Without wasting any time, let's start today's episode. Sunrisers Hyderabad, Orange Army, a very good and organic loyal fan base Hyderabad la. Orange Army, it brings a different flavor or a nice energy altogether. ஸ்குவாட் எப்படி இருக்கு அப்படிங்கறத இனிஷியலா நீங்க சொல்லிருங்க. அதுக்கப்புறம் நான் ப்ராபபிள் பிளேயிங் 11 பேசுவோம். அதுக்கப்புறம் வில் டிஸ்கஸ். ஸோ ஸ்ரீதர் சார் அண்ட் ஷாம் ப்ரோ, யூ கேன் சே யுவர் இனிஷியல் தாட்ஸ் அபவுட் எஸ்ஆர்எச். வணக்கம் டு எவ்ரிபடி. எஸ்ஆர்எச் வெரி பவர்ஃபுல் டீம். ஆக்சுவலி இந்த பேட்டிங் லைனில் பார்த்தீங்கன்னா எல்லாம் குட் ஹிட்டர்ஸ் அண்ட் தே செட் த ட்ரெண்ட் ஆல்சோ இந்த 2 years ago. கண்ணாமனா அடிச்சு பயங்கரமாக இஷ்டத்துக்கு இன் ஹைதராபாத் ஆல்சோ இட்ஸ் குட் பேட்டிங் விக்கெட் ட்ரெடிஷ்னலி. அண்ட் ட்ரெவர்ஸ் ஹெட் அண்ட் அபிஷேக் சர்மா அண்ட் இஷான் கிஷன் 3 பேருக்கு மாட்டினா ப்ளஸ் ஃபினிஷிங் வேற ஹென்ரிக் கிளாசன். இதுக்கு மேலே உங்களுக்கு என்ன வேணும்? அதை ஆட் பண்ணுறதுக்கு நிதிஷ்குமார் ரெட்டி வேறு இருக்காரு. ஸோ தே ஹேவ் எ வெரி பவர்ஃபுல் லைக் டெரிஃபிக் ஹிட்டிங். மாட்டிதுன்னா எனி ஸ்கோர் தே வில் சேஸ் ஆல்சோ. அந்த மாதிரி all along they have done very well actually, and the finalist also one year ago. Unfortunately they lost it to KKR. Pat Cummins leadership also நீங்க பாத்தீங்கன்னாக்கா is a very good leader. அண்ட் நிதிஷ்குமார் ரெட்டின்னு ஒரு பிளேயர் இந்தியாவுக்கு ஆடினாரு அப்படின்னாக்கா அதுக்கு ஒரு 70% கிரெடிட் ஷுட் கோ டு பேட் கமின்ஸ் ஒன்லி. அவர் தான் தைரியமா எல்லா மேட்சும் ஆட வச்சார். மற்ற டீம்ல அவர் இருந்தாருன்னா ஐ டோன்ட் திங்க் யூ வுட் ஹவ் பிளேட் ஆல் த கேம்ஸ். ஸோ வி கேம் டு நோ அபவுட் திஸ் வண்டர்ஃபுல் யங்ஸ்டர் அண்ட் ஆல்சோ பிளேட் வெரி வெல் ஃபார் இந்தியா இன் ஆஸ்திரேலியன் டெஸ்ட் சீரீஸ். ஸோ பொட்டன்ஷியல் அனுமத் பண்ணது கிரெடிட் ஷுட் கோ டு basically maximum credit should go to Pat Cummins. So Pat Cummins is a team man. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கேமரன் கிரீனுக்கு அவர் தான் பயங்கரமாக கொண்டு வந்தார். ஸோ இஸ் லீடர்ஷிப் குவாலிட்டி அண்ட் கெப்பாசிட்டி எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸலண்ட்டு. தொட்டத்தெல்லாம் பொண்ணு ஒரு காலத்தில். நவ் இஸ் ஹேவிங் சம் இன்ஜுரி கன்சர்ன்ஸ். திஸ் இஸ் அ பிக் கன்சர்ன் ஆக்சுவலி இஃப் யூ சி ஃபார் எஸ்ஆர்எச். இஃப் ஹி இஸ் நாட் தேர் தென் the chances for the team drastically reduces. And I don't know. Nothing is confirmed yet. There are a lot of rumors that Kishan might lead or Abhishek Sharma might lead. எல்லாம் வந்துட்டு இருக்கு. We don't know. Confirmed news எதுவும் தெரியல இது வரைக்கும். But it is going around in the circles. This is what it is. Bowling also நல்லா இருந்த bowling வந்தது. But now this year it looks like a slightly weaker bowling unit. I think டீப்பா ஸ்குவாட் பத்தி பேசுறப்போ bowling பேசுவோம் சார். அப்படியே ஷாம் ப்ரோ இனிஷியல் தாட்ஸ் ஷாம் ப்ரோ. ஓகே. எஸ்ஆர்எச் கிட்டத்தட்ட அந்த ஒரு 10 வருஷமா அந்த ஒரு ட்ராஃபி ஹண்ட்லயே இருக்கிற ஒரு டீம். அண்ட் இவங்களும் ஒன் ஆஃப் த டீம்ஸ் தட் ஹேவ் குளோபல் ரீச் இன் டர்ம்ஸ் ஆஃப் லைக் அதர் லீக்ஸ்ல ஆடுறாங்கன்னு. கிட்டத்தட்ட எஸ்ஆர்எச் அவங்க அந்த பிரான்ச்சைஸ் எப்படின்னா சவுத் ஆப்பிரிக்கன் T20 சொல்ல முடியாது, சன்ரைசர்ஸ் T20 தான் சொல்லணும். ஏன்னா 4 வருஷத்துல 3 ட்ராஃபி அங்க அடிச்சிருக்காங்க. தரோ டாமினேஷனோட வச்சிருக்கிற அந்த ஒரு 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 ரூத்லெஸ் டீம் தான் ஆன் பேப்பரும் இருக்கிறாங்க. அண்ட் இந்த மாதிரி கரெக்டான பைஸையும் அவங்க எடுத்து வந்திருக்காங்க. அவங்க அந்த டீம் மேனேஜ்மெண்ட் என்ன மாதிரி ஒரு மேனேஜ்மெண்ட்னா, இஃப் தே டசன்ட் பெர்ஃபார்ம், ஒரு பிளேயர் பெர்ஃபார்ம் பண்ணல, அவங்க அந்த பிளேயர் என்ன ஒரு வேல்யூ வச்சிருந்தாலும் என்ன ஒரு எமோஷனல் கொண்டு வந்தாலும் when you don't play you don't play அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு இது ஹார்சஸ் ஆஃப் கோர்சஸ் தான் கிடையாது. என் டீமுக்கு ஒண்ணு நல்லதுன்னா இது தான் செஞ்சுதான் ஆவேன், இதை தட்டி நான் அதை கவலையே பட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டிசிஷன்ஸ் தைரியமா எடுத்து எக்ஸிக்யூட் பண்ணி அது ஃபேன்ஸ் மத்தியில பேக் ஃபயர் ஆனாலும் போகணும், எனக்கு என் டீம் நல்லது, இது தேவை, அவ்வளவுதான் அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்ல யோசிக்கிற டீம். நல்ல எக்ஸாம்பிள் சொன்னா கேன் வில்லியம்சனோட ஒரு ஆக்சிங்கா இருக்கட்டும், இல்ல டேவிட் வார்னரோட ஆக்சிங்கா இருக்கட்டும். ஒரு சீசன்ல 2 பேரும் 3 பேரும் மட்டுமே ரீடைன் பண்ணி ஒட்டுமொத்த டீமே கலைச்சு பயங்கரமா ஆக்ஷன் பஸ்ல வந்தாங்க. சோ அந்த மாதிரி அந்த ஃபிட்மெண்ட் கரெக்டா எனக்கு ஃபிட் ஆகலைன்னா
நான் வந்து மொத்தமா நான் கலைச்சு போடுறது கூட ரெடி அப்படிங்கிற மாதிரி இறங்குற ஒரு டீம். ஸோ தரோ மேனேஜ்மெண்ட் அந்த மாதிரி இருக்கு. ஸோ இந்த முறை அவங்க என்னென்ன பண்ணிருக்காங்கன்னா, கொஞ்சம் அவங்களோட அந்த மிஸ்ஸிங் பிளாக்ஸ் அங்கங்க எடுத்து வந்திருக்காங்க. போன முறை வந்து ஆர்சிபில வின்னிங் காம்பினேஷன் கொடுத்த லியாம் லிவிங்ஸ்டனை உள்ள இன்னொரு பவர் ஹிட்டரை கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே ஆல்ரெடி சார் சொன்ன மாதிரி கதோட் கச்சன்லாம் இருக்கானுங்க. பேட்டிங் வந்து ஒரு பக்கம் அதாவது கார்த்திக் ஆக்சுவலா உங்களுக்கு இந்த எத்தனை பேருக்கு இந்த டேட்டா தெரியும் தெரியாது. ஐபிஎல் ஃபைனல்ஸ் வரலாற்றிலேயே 2 லோவஸ்ட் டோட்டல் டிஃபென்ஸ் செய்யப்பட்ட ஒரு கிரவுண்ட் வந்து ஹைதராபாத். உங்களுக்கு வந்து அந்த ஒரு மும்பை ஜெயிச்ச 2017 ஃபைனல்ஸும் ஹைதராபாத் தான், 2019 ஃபைனல்ஸ் ஹைதராபாத் தான். ஸ்கோர் பாத்தீங்கன்னா 120 சொச்சம் 140 சொச்சம் தான். இப்படிப்பட்ட ஒரு இடத்தை இன்னைக்கு எப்படி ஆக்கி வச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு பேட்ல வந்து அந்த ஒரு முன்னாடி நம்ம சொல்லுவாங்கல்ல, பாயிண்டிங் பேட்ல ஸ்ப்ரிங் இருக்கு, ஜெயசூர்யா பேட்ல ஸ்ப்ரிங் இருக்குன்னு சொல்ற மாதிரி, நீங்க அந்த கிரவுண்ட்ல பிச்சரை பட்டாலே ஸ்ப்ரிங் மாதிரி வந்து பால் வந்து சும்மா பறந்துகிட்டு போகுது. அந்த மாதிரி வச்சிருக்காங்க. சேட்லி ஹைதராபாத் வந்து இந்த T20 வேர்ல்டு கப்ல ஒரு மேட்ச் கூட ஹோஸ்ட் பண்ணாம போனது வந்து நம்மளுடைய ஒரு துர்பாக்கியம். ஏன்னா பாத்தீங்கன்னா பயங்கரமான ஒரு ரன் பேஸ்டர் நம்ம வந்து பாத்துருக்கலாம். ஸோ இட்ஸ் ஆன் பேப்பர் சார் சொன்ன மாதிரி எஸ், பேட்ரிக் கமின்ஸோட லீடர்ஷிப் மிஸ் ஆகுதா? ஆமா மிஸ் ஆகுது. நிறைய வந்து இப்ப யாரு வந்து தலைமை ஏற்க போறாங்க? ஒரு ஜார்க்கண்டை வந்து லீட் பண்ணி ஸ்மாட் அடிச்சு கொடுத்த ஒரு இஷான் கிஷானா, இல்ல இதே வந்து அந்த 20 ஓவர் சர்க்கிட் ஸ்மாட் சர்க்கிட்லயும் டொமஸ்டிக் சர்க்கிட்லயும் பஞ்சாப்னு ஒரு ஒரு ஃபிளரிஷிங் டீம். நிறைய பேர் நம்ம டொமஸ்டிக் பார்க்கும்போது நம்ம கர்நாடகாவை பேசுவோம், பாம்பேயை பேசுவோம். ஆனா பஞ்சாபுங்கிற அந்த ஒரு விஷயத்த நம்ம அப்படியே அப்படி தள்ளி போயிட்டே இருக்கோம். பட் அங்க இருந்து நிறைய மேட்ச் வின்னர்ஸ் வந்து தொடர்ச்சியா வந்துகிட்டே இருக்கிறாங்க, எஸ்பெஷலி இந்த ஷார்ட் ஆஃப் ஃபார்மேட். அதுல ஆடி அதுல வந்து கொஞ்சம் பழக்கப்பட்ட அபிஷேக் சர்மாவா டைம் ஹேஸ் டு செல். பட் லெட்ஸ் கோ வித் டீம் ரிவ்யூ. கார்த்தி, உங்களோட 11th நீங்க ஆரம்பிங்க. இல்ல அதான் நான் ஐ ஹேவ் a lot of talking points about லியம் லிவிங்ஸ்டன் பத்திலாம் நான் வரேன். பட் இன் ஆல் ஃபேர்னஸ் the same SRH played last year as well, but it was not a great season for them. நல்லா அமையல. பட் ஹோப்ஃபுல்லி லெட்ஸ் see, fingers crossed இந்த சீசன் எப்படி அமையுது. ப்ராபபிள் பிளேயிங்ல ஒன்று சொல்லிடுறேன். டிராவிஸ் ஹெட், அபிஷேக் சர்மா, இஷான் கிஷான் 3, நிதிஷ்குமார் ரெட்டி 4, ஹென்ரி கிளாசன் 5, அனிகேத் வர்மா 6, லியம் லிவிங்ஸ்டன் 7, பேட் கமின்ஸ் 8, ஜீஷன் அன்சாரி 9. At 10 I will have Sakib Hussain instead of Shivam Mavi. Shivam Mavi நிறைய மேட்ச் ஆடி இருந்தாலும் ஐ திங்க் யங்ஸ்டர் லைக் சகிப் ஹுசேன், அவரை பத்தி நான் டீடைலா அப்புறம் சொல்றேன். சகிப் ஹுசேன் 10, ஹர்ஷல் பட்டேல் 11 and 12. இம்பாக்ட் பிளேயர் வந்து யூ கேன் பிளே எதர் ஹர்ஷ் துபே ஹூ இஸ் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர், ஆல்ரவுண்டர், ஹேண்டி வித் பேட். அப்படி இல்லைனா யூ கேன் ஹேவ் சிவம் குமார்னு ஒரு ஆல்ரவுண்டர் இருக்காரு. ஸோ அவரை கூட நீங்க ஆட வைக்கலாம். அது இல்லாம யூ ஹேவ் ஆப்ஷன்ஸ் இந்த பெஞ்ச் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெருசா பேட்டர்ஸ் அப்படின்னா இவங்களுக்கு தேவைப்படாது ப்ரோ. கமிந்து மெண்டிஸ் இஸ் an ஆல்ரவுண்டர், உங்களுக்கு நமக்கு தெரியும். ஸோ ஹீஸ் தேர். ஜெய்தேவ் உனத்கட் இருக்காரு. அது இல்லாம மத்தவங்க எல்லாருமே இந்தியன் அன்கேப் பிளேயர்ஸ் இருக்காங்க. along with Jack Edwards who is an Australian batting all-rounder. Big bash. So இதான் என்னோட probable 12. Do you agree or you can have your changes as well, please? But who are all your foreign players? Sir, Travis Head 1, Henry Klassen 2, Liam Livingston 3, Pat Cummins if he plays 4. Okay. Super. Yeah, that is good. பட் சார் இப்போ என்ன சார் அதே மாதிரி சார் இப்போ ப்ராப்ளம் என்னன்னா, இப்போ பேட் கமின்ஸ் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு இருக்கிற ஆப்ஷன்ஸ் வந்து பிரைடன் கார்ஸ் இருக்காரு, கமிந்து மெண்டிஸ் இருக்காரு. ஸோ பிரைடன் கார்ஸ் ஓகே ஓரளவுக்கு லைக் டு லைக் சொல்லலாம். பட் ஆப்வியஸ்லி கேப்டன்சி ஃபேக்டர் இஸ் a huge டாபிக் டு ஸ்பீக். அதே மாதிரி கமிந்து மெண்டிஸ் அவர் வந்து he is not a pace bowler, ஸோ ஆல்ரவுண்டர் ஸ்பின்னர். ஸோ அது வந்து கொஞ்சம் டைமென்ஷன்ஸை மாற்றும், கீழே வந்து நிறைய மாற்ற வேண்டியது வரும். பட் கம்மிங் டு த லியம் லிவிங்ஸ்டன் பாயிண்ட், இது மட்டும் நான் சொல்லி முடிச்சிடுறேன். எனக்கு வந்து என்னதான் எஸ்ஆர்ஹெச் பேட்டிங் வந்து லாஸ்ட் 2 years வெரி பவர்ஃபுல்லாக தெரிஞ்சாலுமே, ஐ ஸ்டில் ஃபெல்ட் இம்பாக்ட் பிளேயருக்கு அப்புறம் அந்த 7 to 8 அந்த லோயர் ஆர்டர் எக்ஸாக்டா அந்த மற்ற டீம்ஸ் இருக்கிற அந்த டெப்த் வந்து ஒரு பேட்டர் ஷார்ட்டோ அப்படின்னு எனக்கு தோணுது. அந்த விஷயத்த வந்து ஏன்னா நிதிஷ்குமார் ரெட்டி, ஹென்ரி கிளாசன், இவர் அனிகேத் வர்மா ஓகே. பட் அதுக்கப்புறம் வந்து ஒரு லூப் ஹோல் இருந்துச்சு அவங்களுக்கு. பேட் கமின்ஸ் வந்து கொஞ்சம் மேலே ஏறி ஆடி கொடுக்குற மாதிரி இருந்துச்சு. ஸோ அங்கே வந்து லியம் லிவிங்ஸ்டன் வச்சு ஃபில் பண்ணியிருக்காங்க. ஹோப்ஃபுல்லி அந்த அந்த வாய்டை வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்கன்னு எனக்கு தோணுது. யூ கேன் ஹேவ் யுவர் ஹானஸ்ட் தாட் ப்ளீஸ். பிரெண்டன் கிராஸ் அவங்க வச்சுப்பாங்க. பேட் கமின்ஸ் இல்லைன்னா பிரெண்டன் கிராஸ் தான் ஆடுவாரு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். லைக் ஃபார் லைக் இல்லை உனக்கு, அதே மாதிரி ஆல்ரவுண்டர், அதே மாதிரி ஹிட்டர், அதுதான் வச்சுப்பாங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். I think that will be the best choice of combination. Bowling உங்களுக்கு இருக்கு ஆக்சுவலா, ஜீசன் அன்சாரி இருக்கார்ல ஸ்பின் போடுறதுக்கு. ஓகே பேஸ் ஹர்ஷல் பட்டேல் ஓகே, ஜீசன் அன்சாரி ஸ்பின்னர், பேட் கமின்ஸ் இல்ல பிரைடன் கார்ஸ் 3. அதுக்கப்புறம் இன்னும் 2 பேசர் வேணுமே. ஜெயதேவ் உனத்கட், உனத்கட்டும் சிவம் மாவியும் இருக்காரு.
சார் இது என்ன இந்தியா சார் நாட் உங்களுக்கு குட் சார். இது உங்க மத்த டீம்ஸை கம்பேர் பண்றப்ப எங்க சார் நல்லா இருக்கு? ஜெயதேவ் இல்ல உனக்கு சர்மாவில அடி வாங்க. பவுலிங், நான் பவுலிங் என்ன சொல்றேன்னாங்க, இங்க இந்தியன் தான் ஆட வைக்க முடியும் உங்களால. வேற ஃபாரினர்ஸ் வந்து ஆல் ஃபில்அப் பண்ணிட்டாங்களே இப்போ. பேட் கமின்ஸ் இல்லைனாக்க பிரண்டன் கேஸ் உள்ள வந்துடுறாரு, அப்படியேதான் முடிஞ்சு போயிடுது அதோட. ஸோ பவுலிங் நீங்க பாத்தீங்கன்னாக்க இதர் யூ ஹேவ் டு கோ வித் வாட் எவர் இந்தியன் பவுலர்ஸ் வாட் யூ ஹேவ். நீ எப்படி ஆட போறாங்கிறது வந்து இட் டிபெண்ட்ஸ் ஆன் தேர் கரண்ட் ஃபார்ம் அட் தட் பாயிண்ட் ஆஃப் டைம், இல்லையா? ஷாம் ப்ரோ என்ன பவுலிங் நல்லாவா இருக்கு சொல்லுங்க ஷாம் ப்ரோ, ஹானஸ்ட் தாட். பவுலிங் நல்லா இருக்குன்னு See, நான் சொல்ல, பவுலிங் இந்த பவுலிங் தான் இருக்குன்னு நான் சொல்றேன் ஆப்ஷன். புரியுது. யூ சேவ் தேர் இஸ் நோ அதர் ஆப்ஷன் சொல்றீங்க. யா, ஸோ அதனால தான் ஐ ஃபீல் இந்த முகமது ஷாமி விட்டது வந்து இட் இஸ் a big லாஸ் ஃபார் them. சார் பட் அவருமே பெருசா பெர்ஃபார்ம் பண்ணலையே சார், அதானே ட்ரூ ஹானஸ்ட் ஃபேக்ட் இல்ல அதானே. இல்லம்மா, இப்போ இந்த பவுலிங் காம்பினேஷனுக்கு முகமது ஷாமி இருந்தாருனாக்கா இவங்க 3 பேர் முகமது ஷாமி பெட்டர் தானே, அப்படிதானே நீ பார்க்கணும். ஏன்னா இட்ஸ் a big ground. The ground, ஹைதராபாத் ground is a very big ground. ஸோ முகமது ஷாமி ரன் பண்ண விக்கெட் எடுப்பார்ல, அது பார்க்கணும்ல. சார் இதுல வந்து நோட்டபிள் யங்ஸ்டர்ஸ் அப்படின்னா சார் சகீப் ஹுசேன் ஒருத்தர் இருக்காரு சார். அவர் வந்து ஒரு இம்ப்ரெசிவ் டெத் பவுலர்னு சொல்லியிருக்காங்க. வெரி குட் பேசர், ஸோ ஹி கேன் பி அ க்ரூஷியல் அடிஷன் அஸ் வெல். அதே மாதிரி தே ஹவ் இன்வெஸ்டட் லாட் இன் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர்ஸ். சிவம் குமார்னு ஒருத்தர் இருக்காரு சார், அவர் வந்து லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர். இஸ் ஆல்சோ வெரி பிக் ஹிட்டர் ஆஃப் த பால். ஸோ அவர் மாதிரி ஆல்ரவுண்ட் பிளேயர்ஸ் வந்து இம்பாக்ட் பிளேயரா கேன் பி வெரி யூஸ்ஃபுல். அதே மாதிரி ஹர்ஷ் துபேயுமே ஸ்லோ லெஃப்ட் ஆர்ம் எப்படி போட்டாரு நம்ம பார்த்தோம். ஸோ ஹி கேன் ஆல்சோ பி ஹேண்டி வித் த பால் அண்ட் பேட். அண்ட் தர் இஸ் கிரைன்ஸ் ஃபுலேத்ரான் ஒருத்தர் இருக்காரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர். அண்ட் தர் இஸ் ஸ்மாரன் ரவிச்சந்திரன், ஹீஸ் ஆல்சோ ஹார்ட் ஹிட்டிங் லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர். அப்புறம் சாயில் அரோரா இருக்காரு, பட் அவர் வந்து இந்தியன் விக்கெட் கீப்பர் பேட்டர், அவர் பெருசா தேவைப்பட மாட்டார் ஏன்னா பேட்டிங் இஸ் ஃபில்டு. ஸோ ஷாம் ப்ரோ யூ கேன் ப்ளீஸ் கண்டினியூ. இல்ல ஒன் மோர் பாயிண்ட். ரவிச்சந்திரன் ஆட வைப்பாங்க என்னக்கா, he has played very well, he has scored a century also in the finals. அதனால I think ரவிச்சந்திரன் might get a chance. This is my humble feeling. They might take a look on him. Yeah, Sham. see, Karthik, first சொன்ன மாதிரி first answering to the question on bowling. See, bowling போகும்போது either they need to go for ஒன்னு பிரைடன் காஸ், who is not like to as it is replacement for Pat Cummins. See, Pat Cumminsங்கிற ஒருத்தர் வந்து not just his cricketing ability but also the captain ability பார்ப்போம். So captain ability வந்து this is a huge miss for SRH. And இப்போ வந்து அப் ஃப்ரண்ட்ல வந்து பால் எடுத்து ஸ்ட்ரைக் பண்றது அளவுக்கு பிரைடன் காஸ் இந்தியன் கண்டிஷன்ல இது வரைக்கும் ப்ரூவ் பண்ணிருக்காருன்னு கேட்டா இது வரைக்கும் பெருசா வந்து கிடையாது, அன்பார்ச்சுனேட்லி பெருசா கிடையாது. ஸோ பிரைடன் காஸ் ஒரு ஆப்ஷன். அப்படி பிரைடன் காஸ் இல்லைன்னா டு அன் எக்ஸ்டென்ட் தே கேன் கோ ஃபார் ஈஷான் மலிங்கா. ஈஷான் மலிங்கா உங்களுக்கு வந்து அட்லீஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து அப் ஃப்ரண்ட் உங்களுக்கு பவர் பிளேல ஃபுல்லா வந்து பேஸ வச்சு இறக்குறதுக்கு வந்து அங்க ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஏன்னா தி அதர் ஆப்ஷன் விச் யூ ஹேவ் இன் பேஸ் போலிங் ஆர் ஒன்னு ஜெயதேவ் உனட்கட் ஹூ கம்ஸ் அண்ட் போல்ஸ் அட் அந்த பிச்சில் வந்து அந்த கட்டர்ஸ் போட்டு பேச குறைச்சு போடுற ஒரு போலர், இல்லைன்னா ஹர்ஷல் பட்டேல் whom you also not likes more upon வந்து பாலை வந்து உள்ள கட்டர்ஸ் உள்ள இறக்குற போலர். ஸோ இந்த 2 பேரை வச்சுட்டு இருக்கும் போது உங்களால வந்து அட்லீஸ்ட் டு அன் எக்ஸ்டென்ட் டெத் ஓவர்ல கூட அட்லீஸ்ட் ஹர்ஷல் பட்டேலோட நம்ம வந்து அவர் எந்த எஃபெக்டிவா இருந்தான்னு பார்த்தோம். ஆர்சிபிக்கு அந்த ஒரு திருப்பி ஒரு கம்பேக் கொடுத்த அந்த 2021-22 சீசன் எப்படி வந்து இருந்தான்னு பார்ப்போம். ஸோ அந்த டெத் ஓவர்ஸ்க்கு அட்லீஸ்ட் நீங்க இவங்க வச்சு கொஞ்சம் மேனேஜ் பண்ணிடலாம். பட் பவர் பிளே அப்புறம் நீங்க ஸ்ட்ரைக் பண்ணும்போது ஈஷான் மலிங்கா இருக்கணும். ஸோ ஐ கோ வித் 11 which is pretty much identical to yours. கொஞ்சம் அங்கங்க ஒரு ட்வீக் மட்டும் நான் பண்றேன் கார்த்திக். ஸோ ஓப்பனிங் ஆப்வியஸ்லி இட் இஸ் அபிஷேக் சர்மா அண்ட் டிராவிஸ் ஹெட், த பிளாக் பிளஸ்டர். இந்த 2 பேர் போனா அடுத்து உள்ள இறங்குறது யாருன்னா வந்து இஷான் கிஷன் which is also லெஃப்ட் ஹேண்டர். இந்த லெஃப்ட் ஹேண்ட் அடுத்து பிரேக் டவுன் பண்ணி உங்களுக்கு வருது வந்து அனிகேத் வர்மாவை கொண்டு வருவாங்க. அனிகேத் வர்மாக்கு அடுத்து உங்களுக்கு வந்து ஐதர் ஐ பிலீவ் சார் சொன்ன மாதிரி ஸ்மரன் ரவிச்சந்திரன் எக்ஸ்ப்ளோசிவ் பேட்டர். கர்நாடகா உங்களுக்கு வந்து அவர் இந்த நிறைய யூ வாஸ் மேக்கிங் ஹெட்லைன்ஸ். போன முறை வந்து அவரோட இந்த ஆப்சன்ஸ்ல வந்து ஆடினவர் தான் இந்த ஹர்ஷ் துபே இவங்க எல்லாம் வந்து ரீப்ளேஸ்மெண்டா வந்து ஆடினவன் தான். ஸோ ஸ்மரன் ரவிச்சந்திரன் கீழே ஒரு சான்ஸ் கொடுப்பாங்க. தென் அதுக்கு அடுத்து ஹைன்ரிச் கிளாசன், தென் யூ ஹேவ் வந்து பேர் என்ன லியாம் லிவிங்ஸ்டன், தென் நிதிஷ்குமார் ரெட்டின்னு சொல்லி கீழே ஃபுல்லா வந்து அந்த ஒரு 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 படையா வந்து ரைட் வரைக்கும் இறக்குவாங்க. ஸோ 3 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் தாண்டிட்டீங்கன்னா தென் ஒரே ஒரு லெஃப்ட் ஹேண்ட் நடுவில் வச்சு மற்ற எல்லாமே ரைட் ஹேண்டர்ஸ் ஸ்டாக் பண்ணுவாங்க. இன் திஸ் கேஸ் ஸ்மரன், அனிகேத் வர்மா, தென் ஹைன்ரிச் கிளாசன், நிதிஷ்குமார் ரெட்டி, தென் லியாம் லிவிங்ஸ்டன். ஸோ 8 வரைக்கும் நான் வந்து கொண்டு வரேன். எனக்கு வந்து 8 வரைக்கும் நான் வந்து இந்த ஸ்டாக்ல கொண்டு வரேன். இதுக்கப்புறம் எனக்கு இந்த ஆப்ஷன்ல எனக்கு வந்து 2 ஆல்ரவுண்டர் எனக்கு எடுத்துறாங்க.
I get the services of off spinning option from Liam Livingston and also ஒரு பேசர் ஆப்ஷனா நான் வந்து I get the services of நிதிஷ் குமார் ரெட்டி. ஸோ 8 வரைக்கும் எனக்கு சால்வ். தென் 9, 10, 11, 12 இந்த ஐகானிக் இந்த 4 பிளேஸ்க்கு நான் என்ன பண்ணுவேன், சின்ஸ் பேட் கமின்ஸ் இஸ் மிஸ்ஸிங் அண்ட் தே லேக் தட் அந்த ஒரு இனிஷியல் ஸ்ட்ரைக் அடிக்கிற ஒரு bowler மிஸ் ஆகிறதுனால ஈஷான் மலிங்கா would be my fourth foreigner. So he comes at number 9. Then Zishan Ansari, the spinner, number 10. Then number 11 is a toss-up between Jayadev Unadkat or Harshal Patel. So Jayadev Unadkat நான் ஸ்டார்ட் பண்ணுவேன். பிகாஸ் ஜெயதேவ் உனக்கு நம்ம எல்லாமே தெரியும். ஒவ்வொரு ஐபிஎல் ஆக்ஷன்லயும் 14-15 கோடி போவாரு, ரிட்டர்ன்ஸ் பெருசா வருது. அவர் அந்த ஒரு 2017 அந்த ரைசிங் புனே சூப்பர் ஜாயின்ஸுக்கு பண்ண அந்த ஃபார்மை வேற எந்த இதுல ரீடைன் பண்ணல. அந்த 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 உனட்கட் தான் பயங்கரமா பேர் வாங்கினார். பட் இந்தியா குழப்பெல்லாம் வச்சு பைகான் இஸ் பைகான். பட் இப்போ இங்க சன்ரைசர்ஸ் தேவை என்னன்னா, ஒரு எண்டு ஒரு ஃபாஸ்ட் பவுலர் வந்து அடிச்சு தள்ளும் போது இன்னொரு எண்ட்ல கட்டர்ஸை போட்டு கொஞ்சம் பேச குறைக்கிற மாதிரி ஒரு ஆள் தேவை, விச் இஸ் உனட்கட் இன் திஸ் ஃபேஸ். ஐ வில் கோ ஹர்ஷல் பட்டேல் will be the impact sub. ஹர்ஷல் பட்டேல உள்ள இம்பாக்ட் கொண்டுருவாங்க. நீங்க சொன்ன அந்த ஒரு ஃபீச்சர்ஸ்ல வந்து கிரைன்ஸ் ஃபுலேத்ரா இஸ் ஒன் ஆஃப் தி யங் டேலண்ட் டு வாட்ச் அவுட் ஃபார். சௌராஷ்டிரா T20 லீக்ல வந்து சும்மா கொத்தா வந்து விக்கெட் எடுத்தாரு. ஃபாஸ்ட் ட்ராக் பண்ணி அவங்களோட டீம்ல வந்து சீக்கிரம் கொண்டு வந்தாங்க, கிரைன்ஸ் ஃபுலேத்ரா கூட்டு வந்தாங்க. தென் யூ ஆல்சோ ஹவ் ஹாரிஸ் துபே who is also another exciting spinner. Not to நீங்க என்ன சொல்றீங்க, ஹர்ஷல் பட்டேல் உனக்கு ரெண்டு பேரும் சொல்றீங்க bowlingல. ஹர்ஷல் பட்டேல் will be the impact sub. ஹர்ஷல் பட்டேல் நான் வெளில வச்சுக்குவேன், இம்பாக்ட் சப்பா நான் வெளில வச்சுக்குவேன். ஏன்னா இப்ப ஹர்ஷல் பட்டேல் ஆல்ரவுண்டர்ஸ் அவங்ககிட்ட பேட்டிங்ல 3 பெருசா எதிர்பார்க்க முடியாது. சோ நான் என்ன பண்ணுவேன், ஒரு அனிகேத் வர்மாவோ இல்லை நான் வந்து ஸ்மரணையோ நான் வந்து உட்கார வச்சுட்டு இவரை நான் வந்து போல யூஸ் பண்ணுவேன். ஸோ இந்த பிளேயிங் லெவன நான் போவேன். இதே ஹர்ஷல் பட்டேலுக்கு பதிலா இல்லை ஈஷான் மலிங்காவுக்கு பதிலா நான் என்ன பண்ணுவேன், கமிந்து மெண்டிஸை கொண்டு வருவேன். இஃப் யூ ஆர் கோயிங் ஃபார் அ பிச்சர்ஸ் லைக் லக்னோ ஆர் சென்னை. லாஸ்ட் டைம் சென்னையில வந்து SRH ஜெயிச்ச போது கமிந்து மெண்டிஸ் ஒரு ஸ்டன்னிங் கேட்சும் பிடிச்சாரு, அந்த இன்னிங்ஸையும் பயங்கரமா ஆங்கர் பண்ணி ஜெயிக்கும். ஸோ அந்த இடத்துல மட்டும் அந்த ட்வீக்கிங் மட்டும் பண்ணுவேன். ஈஷானை தூக்கி போட்டு கமிந்து மெண்டிஸ் நான் கூப்பிட்டு வந்துடுவேன். அவர் நல்ல கிரிக்கெட்டர், கமிந்து மெண்டிஸ் சூப்பர் கிரிக்கெட்டர் ஆக்சுவலி, சம யூட்டிலிட்டி. ஆம்பிடெக்ஸஸ் 2 பக்கம் போடுவார்ல, ரைட் நான் ரைட் லெஃப்ட் நான் லெஃப்ட்னு போடுவாரு. இல்ல அதான் ஆல்மோஸ்ட் சிமிலர். என்னன்னா நான் வந்து இவரு சொன்னேன் ஹர்ஷ் துபே ஆர் சிவம் குமார் சொன்னேன், நீங்க அதுக்கு பதிலா ஸ்மரன் ரவிச்சந்திரன் சொல்லியிருக்கீங்க. நோ இஷ்யூஸ். மத்த எல்லாம் என்ன கார்த்தி, இப்போ நம்ம வந்து ஐதர் யுவர் ஸ்ட்ரென்த் ஆர் வீக்னஸ் எதை வந்து நீ வந்து ரொம்ப வந்து மினிமைஸ் பண்ணி போறேன்னு சொல்லி பார்க்கணும். இப்போ நம்ம விசிபிளா தெரியுது ஆன் பேப்பர் பார்க்கும்போது பேட் கமிட்ஸ் இல்லாத பட்சத்தில் இங்க ஆல்ரெடி ஒரு வீக்னஸ் மைனஸ் ஆல்ரெடி. தென் ஒரு கில்லர் ஸ்ட்ரைக் போலர், ஒரு ட்ரம் கார்டு. இப்ப எப்படி ஒரு ஹேசல் காட் அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு ஹேசல் வுட்டோ இல்ல ஜஸ்பிரீத் பும்ரா ஒரு மிச்சல் ஸ்டாக்கோ அந்த மாதிரி அந்த 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 கிரெடென்ஷியல்ஸ் would come before a bowler அப்படிங்கிற மாதிரி. when Pat Cummins is not there, I would say like அந்த ஒரு bowling கொஞ்சம் டல்லான மாதிரி இருக்கு. ஸோ நான் என்ன பண்ணுவேன், bowling இப்படி இருக்கிறத விட்டுட்டு என் பேட்டிங்கை பீஃப் அப் பண்ணுவேன். நேத்து நம்ம வந்து ராஜஸ்தான் நம்ம சொன்ன மாதிரி தான். ராஜஸ்தான் நம்ம என்ன சொன்னோம், இதே தானே நம்ம வந்து கொஞ்சம் மாத்தி சொன்னோம். bowling வந்து கொஞ்சம் வீக்கா தெரிஞ்சாலும் பேட்டிங் நான் பீஃப் அப் பண்றேன். அடி வா 9 வரைக்கும் நம்ம கமிந்து மெண்டிஸ் வந்தாருன்னா எனக்கு 9 வரைக்கும் எனக்கு பேட்டிங். நீ வா 300 310 350 அடிக்கிறான் பாரு அப்படிங்கிற மாதிரி வந்து they'll go all guns blazing. சோ இந்த ஸ்ட்ராட்டஜி கொண்டு போவாங்க கார்த்திக். சார் சொல்லுங்க. இந்த bowling ஆப்ஷன்ல you have the last 3 bowlers 2 bowlers இல்லையா, even Shivam Mavi can come into the mix of the things. So they can look at the wicket and basically do, because 2 பேருமே கட்டர்ஸ் போடுற ஆளுங்க. அவர் கொஞ்சம் இன்ஸ்விங் போடுற ஆளு சிவம் மாவி, ஏன்னா இஸ் யங்ஸ்டர். they will look at him also. அந்த 3 பேர்ல ஒருத்தரை வந்து they will basically look at depending on their form, because உனத்காத் வந்து இப்போ வந்து பெரிய ஃபார்ம்ல இருக்க மாதிரி தெரியலையே. might be sir, பட் ஆனா வந்து ஒரு லெஃப்ட் ஹேண்டர் பேஸ் ஆப்ஷன் இருக்கு, ஒரே ஆப்ஷன் ஒருத்தர் தான் லெஃப்ட் ஹேண்ட் பேஸ் இருக்க ஒரே ஆள் வந்து அவங்க டீம்ல ஒருத்தர் தான், வேற யாரும் லெஃப்ட் ஹேண்ட் பேஸ் அவங்க டீம்ல இல்ல. அமைச்சிருந்தாங்க அவர் ரன் கொடுத்தாருன்னா கெச்சா கொடுப்பாரு. அது வேற ஆக்சுவலி நான் ஏன் வந்து இந்த ஸ்மரன் ரவிச்சந்திரன் பதிலா சிவம் குமார் சொன்னா ப்ரோ, இப்போ சம்டைம்ஸ் இப்போ பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணி நீங்க என்னதான் 200 அடிச்சாலுமே ஆப்வியஸ்லி யூ நீட் பவுலிங் டு டிஃபெண்ட்ல. இந்த சிவம் குமார்ங்கிறவரு ஹீஸ் பவுலிங் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின், அது இல்லாம ஹீஸ் அ பிக் ஹிட்டர் ஆஃப் த பால் அட் மிடில் ஓவர்ஸ். சோ அப்படிங்கிறப்போ ஸ்மரன் ரவிச்சந்திரன் நீ அப்படி சொல்ற கார்த்தி, நான் சொல்றேன் நீ வந்து அவங்க ஹிட் 200 சொல்ற, நான் அவங்க they'll gonna give a target which is not just 200, 280, 270. they gonna make daddy numbers. அதுவும் வந்து ஹைதராபாத்ல நீங்க மேட்ச், ஹைதராபாத்ல வந்து உங்களுக்கு வந்து பகல் மேட்ச் அப்படின்னு வச்சு நல்ல பேட்டிங் உங்களுக்கு வந்து பாட்டா விக்கெட் ஆட்டி கீழ்ச்சாங்களே. இஷான் கிஷான் வந்து அந்த 100ல அடிச்சார்ல உங்களுக்கு. சோ they are not going to just limit with 200.
they're gonna score daddy numbers which 250, 260, 270, 280 கான்ஸ்டன்டா வந்து அடிக்க போறாங்க. சோ அப்படி அடிக்கும் போது யாரா ஒருத்தர் 2 பேர் எனக்கு வந்து ஒரு ஒரு 4 ஓவர் எனக்கு ஒரு ஒரு சே ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஒரு லியாம் லிவிங்ஸ்டனையோ இல்ல வந்து ஒரு ஜீஷன் அன்சாரியோ பிக் பண்ணாம ஒரு 4 ஓவர் அவங்க கம்மியா ஒரு 8 ரன் எக்கானமில போட்டா கூட போதும். தே கேன் அயர்ன் இட் ஆஃப். மத்ததுல வந்து உங்களுக்கு வந்து மத்தவங்க 10 எக்கானமி கொடுத்தா கூட ஒரு போலர் 2 போலர் அட்லீஸ்ட் 8 எக்கானமி கொடுத்தா ஜாப் இஸ் சீல். அவங்க ஐடியா அப்படிதான் யோசிப்பாங்க. ஏன்னா என்கிட்ட வந்து ஜஸ்பிரித் பும்ரா கிடையாது, என்கிட்ட வந்து பேர் என்ன ஜோஃப்ரா ஆர்ச்சர் கிடையாது, என்கிட்ட வந்து ஒரு ஸ்டார் கிடையாது, என்கிட்ட இப்படி இருக்கா, நான் இந்த ஐடியா கொண்டு போறேன், முடிஞ்சா சேஸ் பண்ணிட்டு வா, முடிஞ்சா ஸ்ரீதர் சார், சேஸ் தட் இஸ் பண்ணிட்டு தான் போவாங்க. ஸ்ரீதர் சார், தட் இஸ் இன்ட்ரெஸ்டிங் சாய்ஸ் ஃப்ரம் ஷாம் ப்ரோ. நீங்க என்ன ஸ்ரீதர் சார் நினைக்கிறீங்க? as a நியூட்ரல் திங் நீங்க என்ன நினைக்கிறீங்க? இப்போ வந்து ஒரு டீமுக்கு இல்ல வந்து இல்ல இல்ல ஒரு நிமிஷம், நான் கொஸ்டின் கம்ப்ளீட் பண்ணிடுறேன் ஒரு நிமிஷம். ஓகே ஒரு ஒரு நியூட்ரலி ஒரு டீமுக்கு வந்து ஸ்ட்ரெங்க்ஸ் வந்து ஒரு ஒரு பக்கம் இருக்கு, வீக்னஸ் ஒரு பக்கம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸ்ட்ரெங்த்தை எக்ஸ்பேண்ட் பண்றது பெட்டர் ஆப்ஷனா, இல்ல வீக்னஸ்ல ஒர்க் ஆன் பண்ணி அதை ஸ்ட்ரெங்தன் பண்றது இஸ் வைஸ் ஆப்ஷனா? நீங்க சொல்லுங்க. ஐபிஎல் பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ரென்த் தான் அவங்க எக்ஸ்பேண்ட் பண்ணுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி ஹோம் கிரவுண்ட்ல அவங்க என்ன பண்ணுவாங்க, they'll play to their strength, the weakness, அந்த விக்கெட்ஸ் ப்ரிப்பரேஷன்ஸ். அதுக்கேற்ற மாதிரி they'll prepare themselves also psychologically in their mind, in their team meetings and all that. ஸோ அதுதான் மெயின். இப்போ சிஎஸ்கே பார்த்தீங்கன்னாக்கா ஃபார் இயர்ஸ் டுகெதர் they had good spin options like ரவிச்சந்திரன், அஸ்வின், ஜடேஜா. யூ டோன்ட் ஹேவ் டு வரி. ஸ்பின்னிங் டார்க் போடுவாங்க, அஸ்வின் வந்து 2 ஓவர் போடுவாரு, அப்புறம் ஜடேஜா மிடில் போட்டு அது முடிச்சுடுவாங்க டக்கு டக்குன்னு. அந்த மாதிரி இவங்களுமே தான் பண்ணாங்க. 2 சீசன் முன்னாடி அடிச்சுன்னு இருந்தாங்களே, அப்போதான் வி காட் நோட்டீஸ் அபவுட் அபிஷேக் சர்மா இல்ல. So they will go with that thinking only. That's the reason why they have taken a lot of power hitters. They have kept the power hitters also. See, you have to see one more thing. Why Mark Ram was not retained and these people were retained? You have to see that, the thinking is on those lines, like what Sham is telling. This is what, and also it syncs with the wicket Hyderabad. So all the factors are there. ஷாம் ப்ரோ, ஸ்ரீதர் சார் ரெண்டு பேருமே ஆன்சர் பண்ணுங்க. இப்போ ஷாம் ப்ரோ சொன்ன 11 வந்து ஆக்சுவலி லுக் குட். பட் எனக்கு அதான் நான் கேட்குற ஒரே கொஸ்டின் என்னன்னா, இப்போ அவர் சொல்ற 11ல பாத்தீங்கன்னா டோட்டலா வந்து இப்போ கமிந்த மெண்டிஸை விட்டுருங்க, இஃப்ஸ் அண்ட் பட்ஸ்னா நம்ம நார்மலா சாலிடா 11 எடுத்துப்போம். அதுல வந்து அரௌண்ட் ஒரு 6 bowling ஆப்ஷன்ஸ் இருக்கு, கரெக்டா? யாரெல்லாம் சொல்லிருக்கீங்க அப்படின்னா, நிதிஷ்குமார் ரெட்டி ஒரு bowling ஆப்ஷன், லியம் லிவிங்ஸ்டன் ஒரு bowling ஆப்ஷன், பிரைடன் கார்ஸ் அட் பேட் கமின்ஸ் ஹூவர் ஆர் ஈசன் மலிங்கா ஹூவர் பிளேஸ் தேர்ட் bowling ஆப்ஷன், ஜீசன் அன்சாரி 4, அதுக்கப்புறம் ஹர்ஷல் பட்டேல் 5, அண்ட் தென் உனத்கட் 6, 6 bowling ஆப்ஷன் சொல்லியிருக்கீங்க, கரெக்டா? இம்பாக்ட் பிளேயர் சேர்த்து. பட் மை கொஸ்டின் இஸ், இஃப் பவுலர் கோஸ் ஃபார் அன் ஆஃப் டே, ஒரு வந்து போட்டு பழகுறாங்க அப்படின்னா, லியம் லிவிங்ஸ்டனாலேயோ இல்லை நிதிஷ்குமார் ரெட்டியோ அந்த ஃபில்அப் பண்ண முடியுமா? ஆர் இன்னொரு எக்ஸ்ட்ரா பவுலர் 7th bowler ஆர்டர் சேஃபா அப்படிங்கறத என்னோட கொஸ்டின். அவங்களுக்கு இல்லையே, அதான் நாங்க சார். இல்ல சார், இப்போ இந்த சில ஆல்ரவுண்டர்ஸ் இருக்காங்களா சார்? இல்ல இப்போ அந்த ஆல்ரவுண்டர் பிலீவ் பண்றதுக்கோசரம் அவங்களுக்கு பெட் பண்றதை விட இது பெட் பண்றது உங்களுக்கு பெட்டர் இல்லையா சார்? இல்ல சார், நீங்க என்ன சொல்றீங்க, ஸ்மரன் ரவிச்சந்திரனை ட்ரஸ்ட் பண்ணுன்னு சொல்றீங்க. நான் தப்பே சொல்லல. ஆப்வியஸ்லி யங் டேலண்ட் ட்ரஸ்ட் பண்ணுங்க. அதே மாதிரி ஒரு யங்ஸ்டர் தானே சிவன் குமாரும், அவருமே ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் who can bowl as well as bat. அதனால கேக்குறேன், ஒரு 2 ஆப்ஷனுமே அவர் கொடுக்கறாரு, அதனால why don't you consider him? He can bowl as well. அதனால considering what the team rates and also the domestic performances, that also weighs quite a lot. Okay, unless otherwise he proves something which is beyond what you and I know, he'll be given a chance. But as per the articles and other things, and he has also scored 100 in the Vijay Hazare finals, no? So they are all rating him very high. In fact, Ravi Ashwin also, he has spoken about him. Watch out for this guy, சொல்றாரு one of the YouTube la. That is the reason why I thought, who is this guy? Now analyze பண்ணேன். So he has his credentials. So that's the reason why probably he might get a look. This is my assessment. I may be wrong. If that's the case, நீ சொல்ற மாதிரி தேவைப்படுனா ஒரு நியூ யங்ஸ்டர் நான் கொடுத்த, சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மேக் ஆர் பிரேக் சிச்சுவேஷன்ல இருக்காங்க எஸ்ஆர்ஹெச். இமேஜின் ஒரு தே ஆர் கெட்டிங் ஃபார் பெல்டட் ரன்ஸ் வந்து அடிச்சு தள்ளுறாங்க பொண்ணுனா, they already have வந்து ஹர்ஜ் டுபே who kind of like proved last year. அவர் வந்து கிட்டத்தட்ட என்ன ஒரு பேர் என்ன ஒரு அஃப்கோர்ஸ் இஸ் எக்கனாமி. ஏன்னா ஹைதராபாத்ல நீங்க போலிங் போடும்போது எக்கனாமி பார்க்கவே கூடாது. அவரும் ஸ்பின்னர் தான், அவரும் வந்து உங்களுக்கு வந்து ஹைதராபாத்ல உங்களுக்கு போட்டா நீங்க என்ன ரன் கொடுத்து என்ன ரன் பண்ண விக்கெட் எடுக்கிறதா இல்லையா, அந்த எண்டாவது விக்கெட் டபிள்யூ டேலியில ஒண்ணு வருதா இல்லையா, அது ஒண்ணுதான் போகும். ஹர்ஷ் டுபே ஆல்ரெடி லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் இருக்காரு, அதை யூஸ் பண்ணிட்டு போலாமே.
ஆர் இல்ல வந்து someone's like Cranes Fulethra who is completely unknown commodity. இப்ப நீங்க அந்த மாதிரி சொல்றீங்கன்னா either நான் என்ன பண்ணுவேன், இப்ப நான் ஒருத்தர் மறைச்சு வச்சு உள்ள இறக்குறேன்னா, இப்ப ரஷீத் கான் எப்படி கொண்டு வந்தாங்க, சேம் சன்ரைஸ் தான் கொண்டு வந்தாங்க. அது வரைக்கும் ஸ்பின்னருங்கிறவரு ஒரு 4 ஸ்டெப் ஓடி வந்து போடுறவர் தான் ஸ்பின்னர் இருந்தாரு. இவரு கிட்டத்தட்ட கிறிஸ் ஹாரிஸ் ஆக்ஷன்ல ஓடி வந்து தலைக்கு மேல சுத்தி ஏதோ பண்ணாரு. 6 பால் 6 இதுவா போச்சு. அங்க அந்த ஒரு ஃபேக்டர் ஒண்ணு இல்ல. So what if they bring up such kind of ஒரு unknown commodity, I mean unexplored, unviewed. எத்தனை பேர் சௌராஷ்டிரா T20 பார்த்திருப்பாங்கன்னு தெரியாது. இப்ப நீங்க சிவகுமார் பத்தி இத்தனை டீட்டெயில் எடுத்திருக்க, இதே கிரெயின்ஸ் புலேத்ராவை பத்தி எத்தனை பேர் டீட்டெயில் எத்தனை வச்சிருப்பாங்கன்னு தெரியாதுல்ல. அந்த மாதிரி ஏதோ ஒரு ஆளை ட்ரை பண்ணுவாங்க. So that it creates a constant fear. Either I'll go for Harsh Dubey who is proved over there, இல்லையா நான் இவனை கொண்டு போறேன்னு சொல்லி கொண்டு போவாங்க. இல்ல நான் the only nod I gave because he was an all rounder, but yeah, what you said makes sense. No issues. அதே மாதிரி தான் அந்த சாகிப் ஹுசைன் அவருமே வந்து இஸ் இம்ப்ரெசிவ் டெத் பவுலர்னு ரேட் பண்றாங்க. ஸோ ஹோப்ஃபுல்லி லெட் him get his chances to prove himself. வேற என்ன ஆப்ஷன்ஸ் பார்த்தா நீங்க சொல்ற மாதிரி ஓங்கார் டார்மாலே அவர் வந்து ரைட் ஆர்ம் பேசர், லைக் நிறைய வந்து லைஃப் ஸ்ட்ரகிள்ஸ் ஒரு வெரி மோட்டிவேஷனல் ஸ்டோரியில இருந்து வந்திருக்காரு. ஸோ மெனி பீப்புள் ஹேவ் கன்வேட் தேர் ரிகார்ட்ஸ் அண்ட் வார்ம் விஷஸ் டு ஹிம். அதே மாதிரி அமித் குமார், ஹீஸ் அ ரைட் ஆர்ம் லெக் ஸ்பின்னர். பிரஃபுல் ஹிஞ்சேன் ஒருத்தருக்காரு, ஹீஸ் அ ரைட் ஆர்ம் பேசர் as well. ஸோ இதெல்லாம் தான் வந்து ஆப்ஷன்ஸ் ஃபார் SRH. பட் என்ன இருந்தாலுமே நீங்க சொல்ற மாதிரி ஓகே, ஸ்ட்ரெங்க்ஸ் எல்லாமே ஓகே, பட் பவுலிங் வந்து பிட் நாட் கன்வின்சிங் இன் மை ஒப்பீனியன் கம்பேரிங் டு அதர் டீம்ஸ், பிகாஸ் IPL இஸ் a big tournament and 10 teams are playing, so I am not a bit convinced with SRH. If you have any other points you can say. அதுக்கப்புறம் நம்ம அப்படியே are they qualifying or not எபிசோடுக்கு போயிடலாம். நோ உங்க பாயிண்ட் 100% வேலிடு. எவ்ரிபடி இந்த 10 டீம்ல எல்லாருக்குமே தெரியும் இந்த வீக் bowling சைடுன்னு, அதுல நோ டவுட் அபவுட் இட். added to that Pat Cummins வரலனா ஐ மீன் வெரி டிஃபிகல்ட். Pat Cummins can bowl anywhere, I mean middle overs, opening overs, death எங்க வேணா போடுவாரு. So it be and captaincy, so all these things, you know, it's a very big challenge for them. Let us see how, you know, you never know. Ishan Kishanக்கு ஒரு பெரிய லக்கா கப்பார் அடிச்சிருக்காரு பயங்கரமா, எல்லாமே தொட்டதெல்லாம் பொண்ணாச்சே, அது இவருக்கு மாதிரி தான். We don't know what it is. Of course he has to be named as a captain first in the first place, then only we will come to know. So batting வச்சு தான் அவங்க வரணும் வந்தாங்க, bowlingல வச்சு சான்ஸே கிடையாது, அது ஷூர், தட்ஸ் ஃபார் ஷூர். ஷாம்ப்ரோ, அப்புறம் நேற்று ரியான் பராக் பத்தி கேப்டன்சி நம்ம பேசலன்னு சொல்லிட்டு ஒரு ஃபாலோவர் சொல்லியிருந்தாரு. ஸோ இவரு யார், அபிஷேக் சர்மா, இஷான் கிஷான் யார் கேப்டன்சி எடுத்தாலுமே will they be able to deliver? What do you think? Because such is the pressure. 10 teams are playing, you are playing against huge legends, but still Rajat Patidar maintain temperament, or what do you think? It's a chance to prove yourself தானே. See, நம்ம வந்து when we spoke about ரியான் பராக் ஏன் வந்து பேசல, ரியான் பராக் வந்து நம்ம வந்து he hasn't அந்த ஒரு டொமஸ்டிக் டீமுங்களே வந்து பெருசா வந்து நம்பர்ஸ் எதுவுமே பெருசா காட்டல, பெருசா வந்து ஜெயிச்சனும் வந்து உனக்கு ஒரு நாட் அ கிரெடென்ஷியல் மாதிரி வந்து வரல. அண்ட் there have been like lot of fuss behind his selection as ஒரு ஸ்கிப்பரா இருக்கு. ஸோ நம்ம வந்து கான்ட்ரவர்சிக்குள்ள தலையை விட்டு இது சரியாகாம தப்பா போய் ஏதோ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பிளேயர் வந்து பெர்ஃபார்ம் பண்ணி காமிச்சிருக்காரு, ஒரு சாம்பிள் காமிச்சிருக்காரு, நம்ம பேக்கிங் கொடுக்கல, இப்போ ப்ரூவ் பண்ணி காமிச்சிருக்காரு. இப்போ நம்ம ஒரு வை ஹர்திக் பாண்டியா வாஸ் கிவன் கேப்டன்ஸ் நாட் கிவன் கேப்டன்சி அஹெட் ஆஃப் சூரியகுமார் யாதவ் இன் இந்தியான்னு கேட்டா சொல்லலாம் ஸ்கை இது இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஏன்னா ஹர்திக் பாண்டியா தான் ஃபர்ஸ்ட் கொஞ்ச நாள் வந்து டீம் இந்தியா கேப்டன் பண்ணாரு, டக்குனு திடீர்னு கேப்டன் சூரியகுமார் யாதவ் போனார். இந்த மாதிரி எல்லாம் காட்டலாம், அதே ப்ரூவ் பண்ணிருக்கானப்பா. ரியான் பராக் அவரோட ஸ்டேட் இதே ஒன்றும் பெருசா இருக்கல. ஓகே, அசாம் அங்கிருந்து வர டீமுக்கு ஒரு லேண்ட்மார்க், அங்க இருக்கு கொஞ்சம் ஃபோக்கஸ் வந்திருக்குன்னா அது காரணமா இருக்காரு, ஹேட்ஸ் ஆஃப். பட் ஹி ஹாஸ் மைல்ஸ் டு அச்சீவ் டு சே தட் ஓகே ஒரு கேப்டன்சி எப்படி இருக்கிறாரு போறாரு. நம்ம வந்து ஹி ஹாஸ் மைல்ஸ் டு அச்சீவ். அதனால நம்ம பேசாம விட்டோம், barring the controversies going ahead. Now coming to Ishan Kishan type. See, Ishan Kishan வந்து ஒரு சென்ட்ரல் கான்ட்ராக்டை இழந்து திருப்பி வந்து அந்த லோக்கல் டொமஸ்டிக்ல சொல்லுவாங்கல்ல, do the grind. He has done the grind and he has அவர் வந்து அந்த உடைச்சிட்டு வந்திருக்காரு. எக்ஸாக்ட்லி, அவர் உடைச்சிட்டு வந்திருக்கிறாரு, தட்டிட்டு வரல, உடைச்சிட்டு வந்திருக்கிறாரு. ஸோ அப்படி வர ஒரு ஆளு will be in that push to perform. Of course he will not be having the swag of David Warner. He might not have that calmness of Kane Williamson who have led this franchise earlier. Or நீங்க வந்து at least class meet கொடுக்கலாம், அந்த மாதிரில எல்லாம் பேசலாம். But he has it in him to lead the team. So I would say like bro, but அபிஷேக் சர்மா தான் கேப்டன்ங்கறாங்களே பாதி பேர் இஷான் கிஷான்ங்கறாங்க, பாதி பேர் அபிஷேக். தெரியாம இருக்கு. இப்ப நீங்க வந்து
ஒரு நிறைய ஒரு ப்ராடிகல் டேலண்ட்ஸ் வச்சிருக்கிற ஒரு பஞ்சாபை லீட் பண்ணா ஒரு பஞ்சாப்ல இருந்தவர் அபிஷேக் சர்மா நீங்க கொடுப்பீங்களா? இல்ல ஒருத்தன் ப்ரூவ் பண்ணிருக்கான், அவனும் அடிச்சிருக்கான், ஆஸ் அ பேட்டராவும் அடிச்சிருக்கான், டீமையும் ஒழுங்கா லீட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கொடுப்பீங்களான்னா, ஆஸ் அனலிஸ்ட் என்ன கேட்டீங்கன்னா ஐ வுட் கோ வித் இஷான் கிஷன் பிகாஸ் ஹி ஹஸ் ப்ரூவ்ட் இட். அபிஷேக் சர்மா லா ஆஃப் ஆவரேஜஸ் படி வேர்ல்டு கப்லயே வந்து லா ஆஃப் ஆவரேஜஸ் ஃபெயில் ஆகி ஒரு மேட்ச் அடிச்சாரு. திருப்பி மறுபடியும் ப்ரெஷர் எடுத்துட்டு வேர்ல்டு கப் ஆச்சு 7 மேட்ச், இது 14 மேட்ச். இப்போ 7 மேட்சுக்கு ஒரு தடவை தான் என் பேட்ல 2 வருங்கமே அடிச்சாருன்னா அவரோட பேட்டிங்கும் சொதப்புனா கேப்டன்சியும் சொதப்பும். நாட் ஆல் த கிரேட் பேட்டர்ஸ், த சோ கால் பேட்டர்ஸ் ஆர் கிரேட் கேப்டன்ஸ். நம்ம விவியன் ரிச்சர்ட்ஸ் காலத்துல இருந்து எடுத்த விவியன் ரிச்சர்ட்ஸ், பிரைன் லாரா, டெண்டுல்கர் எடுத்த கிரேட் பேட்டர்ஸ் பெருசா வந்து கேப்டனா பண்ணது இல்லை. ஏன்னா அது இன்னும் அடிஷனல் பர்டனை கொடுக்கும், அவங்க பேட்டிங் புல் டவுனும் பண்ணும். ஸோ வித் ஆல் டியூ ரெஸ்பெக்ட் நான் இஷான் கிஷான் கிட்ட கொடுத்துட்டு எப்பா நீ பண்ணு நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு உட்கார வச்சிருவேன். இஷான் கிஷான் கிளவ் ஒர்க் அவர் பண்ணாம கிளாசன் கிட்ட கொடுத்துட்டு அழகா வந்து ஃபீல்ட்ல மட்டும் பண்ற வேலையை பாத்துக்கலாம். ப்ரோ லாரா கேப்டன்சி தானே 2004 சாம்பியன்ஸ் ட்ராஃபி அடிச்சாங்க. லாரா கேப்டன்சி 2007 அவர் தானே வந்து வெளில போனாங்க. 2004 சாம்பியன்ஸ் ட்ராஃபி லாராவா இல்ல கூப்பரா? ஐம் நாட் ஷூர். 4 சாம்பியன்ஸ் ட்ராஃபி Vivian Richards is a very good captain, ba. You cannot bracket him in that one. He is successful captain. கிளைவ் லாய்ட் சக்சஸ் பார்த்துட்ட பிறகு நாங்கள் விவியன் ரிச்சர்ட்ஸ் வந்து இதுவா இருக்கு சார். என்ன சார் திடீர்னு காணாம போயிட்டீங்க? Wait, திடீர்னு. ஓகே. So yeah, okay, fair enough. இப்போ அப்படியே let's go to the main segment. Are SRH Sunrisers Hyderabad qualifying or not? You say yes or you say no. There is no in between. Let's start with Shyam bro, followed by Sridhar sir, and then I would say no. Sridhar No. sir. Same here. They are not qualifying. Actually, I have a soft corner for SRH. எனக்கு வரணும்னு ஆசை. But then, honestly speaking, with this bowling, I'm not convinced, and Pat Cummins oda availability nala, I say no to Sunrisers Hyderabad as well. So all three of us have agreed no to Sunrisers Hyderabad. அப்படியே without wasting time, let's go to Gujarat Titans, a team which made everybody, you know, kind of amazing. அப்படியே வந்து ஒரு மாதிரி என்னடா ஃபர்ஸ்ட் வந்தோடனே இவ்வளோ பயங்கரமா வந்து பல டீம்ஸோட கனவுகளை வந்து நிறைவேற்றிட்டாங்க அப்படின்னு பார்த்த ஒரு டீம். You have to give credits where it's due. So Gujarat Titans, they are slowly building their brand value as well. Obviously a lot of talking points for Gujarat Titans. என்னோட ப்ராபபிள் பிளேயிங் 11 சொல்லிடுறேன், பட் இது வந்து கொஞ்சம் நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கு. I think there will be a lot more points to discuss, but then we'll see how it goes ன்னு சொல்லிட்டு I'm just saying mine. I mean ஒரு பேசிக்கா நான் சொல்றேன். Let's have a debate, okay? So Shubman Gill 1, Sai Sudarshan 2, Josh Butler 3, Glenn Phillips 4, Shahrukh Khan 5, Rahul Tewatia 6, Rashid Khan 7, either of Sai Kishore or Washington Sundar 8, Mohammad Siraj 9, Kagiso Rabada 10, Prasidh Krishna 11. 12 வந்து I personally, if I am there, I would want an extra batter because I am not convinced with Gujarat batting anyhow. ஏன்னா ரஷீத் கான் 7, ராகுல் டெவாட்டியா 6லாம் வந்து எனக்கு I am not convinced. ஸோ அதனால I will have to bring in an extra batter like குமார் குஷாக்ரா, அனுஜ் ராவத் மாதிரி யாராச்சும் ஒரு எக்ஸ்ட்ரா பேட்டர் ஆட வைப்பாங்கிறது என்னோட ஒப்பீனியன். பட் அவங்க அதை பண்ண மாட்டாங்க. தே ஆர் மோர் இன்டு பவுலிங் ஆல்ரவுண்டர்ஸ். இந்த அர்ஷத் கான் நிறைய பேர் வந்து டிஃப்ரெண்ட் ஆட வைக்கிறாங்க. ஸோ சொல்லிருங்க, ஜேசன் ஹோல்டர் இருக்கார் பெஞ்ச்ல. டஸ் ஹி ஃபைண்ட் அ பிளேஸ்? இஃப் ஹி ஃபைண்ட்ஸ் அ பிளேஸ், whom do you drop? I think Holder will suit to this team considering their lower order batting. But whom will you drop? Will you drop Glenn Phillips or will you drop Kagiso Rabada? அது ஒரு மிகப்பெரிய கொஸ்டின் மார்க். அதுக்கப்புறம் லாட் ஆஃப் பெஞ்ச் ஆப்ஷன்ஸ் இருக்கு, அதை பத்தி நம்ம அப்புறம் பேசுவோம். ஃபர்ஸ்ட் உங்க இனிஷியல் தாட்ஸ் 2 பேரும் சொல்லிருங்க. டீம் ஸ்குவாட் ஒத்துக்கிறீங்களா இல்லையா? 11th. Yeah, mostly your squad is also the same, on the same lines. Only thing I will definitely differ is they will basically go for Jason Holder because of the form in which he is in. And ரபடா போடுற போலிங்க்கு வந்து இவங்களுக்கு போலிங் இருக்கு. பிரசித் கிருஷ்ணா இருக்காரு, சிராஜ் இருக்காங்க. ஸோ வாட் தே வில் டூ இஸ் தே வில் கோ வித் ஜேசன் ஹோல்டர். ஓகே, அட் த சேம் டைம் பேட்டிங் நல்லாவே இருக்கு அப்படின்னாக்கா அவங்க என்ன பண்ணுவாங்க, கிளென் பிலிப்ஸ் வந்து கம்பல்சரி ஆட வைக்காம இருப்பாங்க. 3 பேர் ஆட வைப்பாங்க. ஓகே, தென் தே வில் சேஞ்ச் இட் அக்கார்டிங் டு மேட்ச் சிச்சுவேஷன். சார் ரபாடாவை டிராப் பண்ணா நான் ஒத்துப்பேன் சார், பவுலிங் ஸ்ட்ராங்கா இருக்கு, ஒத்துப்பேன். கிளென் பிலிப்ஸ் டிராப் பண்ணா ஒத்துக்கவே மாட்டேன் சார். அது பேட்டிங்கே இல்ல சார், மிடில் ஆர்டர். என்ன சார் பேட்டிங் அது? டிராப் பண்றது கிடையாதுப்பா. சி ஆஷிஷ் நேரா வந்து வேற மாதிரி திங்க் பண்ணுவாரு. நான் சொல்றேன் உங்களுக்கு, அவரோட திங்கிங்கே டிஃபரெண்ட். ஆனா the form in which Glenn Phillips is in, he has to compulsorily play. லாஸ்ட் இயர் அவர் பண்ணி ஆட வைக்கலையா அவங்க? சார் பட் ஹானஸ்ட்லி ஸ்பீக்கிங் இந்த மிடில் ஆர்டர் வந்து கன்வின்சிங்கா இருக்கா? ஐ அம் ஜஸ்ட் ஆஸ்கிங் யூ ஜெனரலி. போத் இல்ல
அவங்களுக்கு நீ பாத்தீங்கன்னாக்கா கில் அண்ட் சுதர்சன் வந்து நல்லா ஸ்டார்ட் கொடுத்துட்டாங்கனாக்கா பின்னால் ஆடுறதுக்கு வந்து பிளஸ் பட்லர் வாட் மோர் யூ வாண்ட். அப்புறம் அவங்களுக்கு அடிக்கிறதுக்கு தான் ஆள் வச்சிருப்பாங்க. போன சீசன் ஆடினாங்க சார், ஃபேர் இனஃப், தே பிளேட் வெல், ஐ எம் நாட் டேக்கிங் எனி கிரெடிட்ஸ் அவே. பட் மூணே பேரை வச்சுட்டு என் டீமை நான் பார்த்துப்பேன், தட் இஸ் நாட் த குட் ஐடியால சார், தட் இஸ் நாட் அ குட் ஸ்ட்ராட்டஜில. இல்ல சி இன் குஜராத் இஃப் தே பிளே, இஃப் யூ டெக்னிக்கலி லுக் அட் இட், ஆவரேஜ் இஸ் யூ சி சுதர்சன் அண்ட் கில் வில் பிளே 8-9 overs. சார் எல்லா மேட்சும் ஆடிட முடியுமா சார்? இஃப் யூ டேக் early wickets, what will happen? They score at very good clip because Gill has a very good record at Ahmedabad. You go and everything எல்லாமே fine sir. My simple question is, somehow you are 25 for 2 or 25 for 3. Is there a middle order to help you out? I am saying no, 100% no. அது கரெக்ட் தான்ப்பா. அந்த ரிஸ்க் அவர் எடுக்கிறாரு ஆஷிஷ் நேரா. அது வந்து போன சீசன் இல்ல, அது முந்தைய சீசன், எல்லா சீசனும் அப்படித்தான். நீ எடுத்து பாரு. They are playing like that only. We don't know. See, கிரிக்கெட் மெரிட்ல இது சொல்ற பாயிண்ட் கரெக்ட். அவங்க மெரிட்ல நீ பார்த்தானாக்க அவங்க போலிங் ஸ்ட்ராங்கா தான் இருக்கிறாங்க. அதுவும் இல்லாம நீ பார்த்தாச்சுக்கோ, அகமதாபாத் விக்கெட்ல ஆஷிஷ் நேரா வில் டேக் ஒன்லி டால் ஃபாஸ்ட் bowlers. யூ டேக் இஷாந்த் சர்மா, யூ டேக் எல்லாம் டால் ஃபாஸ்ட் வச்சிருப்பாரு, அவர் பவுன்ஸ் வைப்பாரு. ஸோ he has some idea to bowl, how to bowl. He has an idea how to bat. They have a knack. So they are successful franchise. You can't basically say no. Rashid Khan fills in whenever it is required. வந்துருவாரு டக்குன்னு உள்ள. அந்த அர்ஷத் கான் ஒருத்தர் லெஃப்ட் ஆர்ம் திடீர்னு கொண்டு வந்து வச்சாங்க, சூப்பரா போட்டார் போலிங். See, they have a tactics, tactically they are very good actually. இல்ல சார், இது எப்படி இருக்குன்னா, இந்த எஸ்ஆர்எச் எப்படி 10 பேட்டர்ஸ் ஆடுங்கிறீங்களோ அந்த மாதிரி 10 பவுலிங் ஆல்ரவுண்டர்ஸ் ஆட வச்சிருவாங்க போல. எல்லாருமே பவுலிங் ஆல்ரவுண்டர்ஸா இருக்காங்க இந்த டீம்ல. இல்ல போன வாட்டி நீ பாத்தீங்கன்னாக்க ருத்தர்ஃபோர்டு as well as வாஷிங்டன் சுந்தர் in between power hitters வருவாங்க. They were very successful. You see, they have a game plan going always. This is what I'm trying to tell you. You see, from the discussion point of view, it may look very stupid, but practical point of view, they are basically proving, no? சொல்லுங்க ஷாம் ப்ரோ. Yeah. குஜராத் தமிழியன்ஸ் சொல்லலாம், இல்ல குஜராத் தாரை வார்ப்புகள் சொல்லலாம். நல்ல ஒரு டேலண்ட வந்து தாராவாக்குறது வந்து இந்த டீம் அடிச்சுக்கவே முடியாது. நீ வந்து when you speak கார்த்திக், நான் வந்து இப்போ இந்த ஒரு பிளேயர் இவர் ஃபார்ம் வந்து இருந்துச்சுன்னா கன்ஃபார்மா இவர் பிளேயிங் லெவல்ல இருப்பேன். நீ சொல்ற மாதிரி இந்த டாப் ஆர்டரோ இல்ல இந்த ஆங்கர் பண்ணி கொண்டு வரதோ வந்து கண்ணை மூட்டு கொண்டு வந்துருவாரு. பட் இவரு எந்த அளவு ஸ்ட்ரகிள் ஆனா நம்ம வேர்ல்டு கப்லயே பார்த்தோம். The person who I'm talking is like ஜாஸ் பட்லர். ஜாஸ் பட்லர் இஸ் இம்பார்ட்டன்ட் கால். அவங்க குஜராத்ல அவங்க எடுத்த போது அங்க வந்து ஏன்னா கீழே மேல 2 பேர், ஒரு 2 யங்ஸ்டர்ஸ் ரைட் அண்ட் லெஃப்ட்ல ஆடிடுறாங்க. அவங்க வந்து ஒரு 120 ஸ்ட்ரைக் ரேட்ல 130 ஸ்ட்ரைக்ல ஆடிட்டதுக்கு அப்புறம் someone to take on the spin, someone to take on the middle over, someone to anchor the innings and finish the innings வந்து they saw ஜாஸ் பட்லர். பட் இந்த சீசன் உள்ள போகும்போது ஜாஸ் பட்லர் ஸ்டார்டிங் லெவன்ல வச்சு ஆஷிஷ் நேரா ஆடினார்னா அது கிட்டத்தட்ட ஒரு சேலைக்கு வந்து ஒரு சூசைடல் ரன் மாதிரி தான் நான் பார்ப்பேன். ப்ரொவைடட் லாஸ்ட் சீசன் பண்ண மாதிரி ஜாஸ் பட்லர் ஆட வச்சு கிளென் பிலிப்ஸ் உள்ள உட்கார வச்சாங்க பாத்தீங்க. அந்த மாதிரி இப்ப இந்த மாதிரியும் பண்ணாங்கன்னா, அதாவது என்னை யாரும் தேட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வச்சுட்டு போற மாதிரி வந்து நான் பாக்குறேன். ஐடியலி என்னோட 4 வந்து ஃபாரினர்ஸ் யார் நான் பிக் பண்ணுவேன்னா, I would say like கண்டிப்பா வந்து உங்களுக்கு வந்து இப்ப என்ன கிளென் பிலிப்ஸ் கண்டிப்பா எஸ் இருந்தாகணும். ஜேசன் ஹோல்டர் த லாங்கி ஃபாஸ்ட் பவுலர் உள்ள வந்து அடிச்சு போடுறதுக்கு வந்து ஒரு ஆள் தேவை, எனக்கு இருந்தே ஆகணும், பிரச்சனை கிடையாது. தென் ரஷீத் கான் விக்கெட் எடுக்கிறாரோ இல்லையோ இனிமே வந்து அந்த ஒரு பயம் காட்டுற குமார் அப்படிங்கிற மாதிரியே வந்து ஒரு 4 ஓவர் 30, 4 ஓவர் அந்த 35 மிஞ்சி போனா 40 அந்த மாதிரி போட்டு பாரு. இந்த 3 பேர் கண்டிப்பா வரும். அந்த ஃபோர்த் ஃபாரினர் தான் that will decide where குஜராத் டைட்டன்ஸ் கோன ஹெண்ட். அவன் வந்து பிறந்த ஃபோர்த் ஃபாரினர் எங்க ககிசோ ரபாடாவுக்கு சான்ஸ் கொடுத்து ரபாடாவை வந்து ஒரு ஃபார்ம் வாழ்க்கை கொடுக்குறாங்களா, இல்ல வந்து டாம் பேண்டனை வந்து இல்ல நான் ஃபார்ம் பண்றேன், உனக்குள்ள இருக்க இந்த பேட்டரை நான் வந்து வெளில வர வைக்கிறேன்னு சொல்லிட்டு கொண்டு வராங்களா, இல்ல ஜாஸ் பட்லருக்கே வந்து கொடுக்குறாங்களா? இதை வச்சுதான் குஜராத்தோட அவங்களோட இந்த ஸ்கீம் ஆஃப் திங்ஸ் மாறும். ஏன்னா தே ஹேவன் ட்ரேட் பண்ணாங்க, ஷெர்ஃபேன் ரூதர்ஃபோர்ட ட்ரேட் பண்ணாங்க. அந்த ட்ரேடுக்கு ஏத்த மாதிரி நீ ஒரு ஆளை நீ வாங்கிருக்கணும்ல. when you're trading Sherfan Rutherford, you need to get someone who is ஒரு ரோமன் பாவல் மாதிரியோ இல்ல கீழே வந்து அடிக்கிற ஒரு மார்க்கோ யான்சன் யாரோ ஒருத்தரை வாங்கிக்கணும்ல. ஏன்னா எல்லாத்தையும் தாராவாத்து கொடுத்து தவிர நீ ஒருத்தர் எடுத்துக்கிற மாதிரி வந்து எடுத்துருக்காங்க. தட் ஃபோர்த் ஃபாரினர், அந்த ஒரு குவாலிட்டி ஆஃப் ஃபோர்த் ஃபாரினர் தான் இட்ஸ் பிகெஸ்ட் கொஸ்டின் மார்க் ஃபார் குஜராத் கார்த்திக். தட் வில் டிசைட்
இவங்க யாரை உள்ள எடுத்தாங்கன்னா இவங்க மேல போவாங்களா இல்ல மிட் டேபிளா இல்ல கீழே வருவாங்களான்னு நம்ம பேசுவோம் கார்த்திக். சார் ஒரே Can I நிமிஷம் come in? Look, can I come in? சார், See, the சொல்லுங்க thing சார் is, சொல்லுங்க. I'll tell you. In a dream also, Gujarat Titans will not drop Josh Butler. I am telling you now. You just see. He will play all the games. Even if he scores, single digit numbers, 7-8 matches. என்ன தெரியுமா இந்த இன்டர்நேஷனல் லெவலில் ஆடுறதுக்கும் இந்த லெவலில் ஆடுறதுக்கும் டிஃபரெண்ட்மா. என்ன தெரியுமா சொல்றேன், ஜோஸ் பட்லர் கொஞ்சம் நின்றுட்டா வச்சுக்கோ, நடுவில் வர போலர்ஸ் எல்லாம் இல்லை பின்னி எடுத்துருவாரு. He will make it up 20-30 runs வச்சுருவாரு ஒரே ஓவரில். So it depends on how he surveys that 10-15 balls. That's all. You just see. Even last year also he struggled initially. Then he scored runs. So he will score. I am telling you. He is too good a player. Especially T20. Especially T20. எக்ஸாக்ட்லி சார். அந்த கிரெடென்ஷியல்ஸ் தான் வந்து ஐ ரேட். See, Josh Butler, I rate him like one of the modern day white ball cricketer. T20ல வந்து ரெவல்யூஷன் தான். எஃபர்ட்லெஸ்ஸா ஆடுறது எல்லாமே தான். பட் அந்த இடத்துல நான் வந்து ஜாஸ் பட்லரே நான் பர்சிஸ் பண்ணுவேனா இல்ல டாம் பேட்டனை கொண்டு வருவேனா இல்ல வந்து கிளென் பிலிப்ஸ மேல கொண்டு வந்துட்டு ஏதாவது வந்து நான் பண்றேன். ஏன்னா கார்த்திக் சொன்ன லிஸ்ட்ல வந்து யூ கீப்பிங் வாஷிங்டன் சுந்தர் டவுன் தி ஆர்டரா கொண்டு வரீங்க. வாஷிங்டன் இஸ் நாட் அ பாட்டம் ஆர்டர் ஆடுற பிளேயர் கிடையாது. So ஆர்டர் மாத்திக்கலாம் ப்ரோ, ஆர்டர் ஃப்ளோட் பண்ணிக்கலாம். இல்ல நான் வந்து I'm just saying if எனக்கு வந்து going by the current form அப்படின்னு பாத்தீங்கன்னா my biggest red flag for Gujarat Titans will be Josh Butler. பட்லரோட ஃபார்ம் இங்கிலாந்துக்கே வந்து பேக் ஃபயர் ஆச்சு, இப்பவும் வந்து அடிச்சுட்டு போயிட்டு வந்துட்டு இருக்கு. இவங்க அட்லீஸ்ட் ஜிடி வந்து ட்ரேட் பண்ணாங்க, ஷெர்ஃபேனை ட்ரேட் பண்ணி ஒரு வில் ஜாக்சன் வாங்கியிருந்தா ஓகே, ஐ வுட் ஹவ் பீன் ஹாப்பி. நீ அழகா ஸ்டாக் பண்ணி வச்சிடலாம். பேர் என்ன, கிளென் பிலிப்ஸ், தென் ரஷீத் கானு, ஜேசன் ஹோல்டரு, வில் ஜாக்சன் சொல்லிட்டு போலிங் ஆப்ஷனும் கிடைக்குது, பேட்டிங் ஆப்ஷன் கிடைக்கலாம். ட்ரேட விட்டுட்டாங்க. இப்ப எந்த அந்த ஃபோர்த் ஃபாரினர் வச்சிருந்தா அவங்களோட ஃபார்ச்சூன் இருக்கு கார்த்திக். இது என்னோட ஆனஸ்ட் ஒபினியன் ஆன் குஜராத். I'll tell you one more point. Small point about Josh Butler. I am telling you, Josh Butler is the first foreigner they will write on the playing level. Take it from me. சார் ஆக்சுவலி நான் வந்து சார் சொல்றது 100% அக்ரி பண்ணிக்கிறேன். எனக்குமே வந்து ஜாஸ் பட்லர் இஸ் அ பீஸ்ட். ஹி எனி டே எனி டீம் ஐ ஒன்ட் டிராப் ஹிம். பட் ஆனா இஃப் அட் ஆல் நீங்க 99.9% வந்து பட்லர் டிராப் பண்ணணும்னு முடிவு பண்ணி 10 மேட்ச் அவர் ஸ்கோர் பண்ணாம வந்து யாராவது ஆட வைக்கணும் அப்படின்னா அந்த பிளேயர் சுட் பி டாம் பேண்டன் தான். அதை விட்டுட்டு நீங்க வந்து 2 பேரையும் டிராப் பண்ணிட்டு ரபாடா ஆட வச்சீங்கன்னா நாளா எந்த மாதிரி யோசிப்பேன்னா, எனக்கெல்லாம் மார்க்கோ யான்சனே என் டீம்ல நம்பர் 8 தான் ஆட வைப்பேன், நம்பர் 7 ஆட வைக்க மாட்டேன். பிகாஸ் ஐ வாண்ட் பேட்டிங் டு பி தட் டீப் அண்ட் ஐ ஸ்டில் டோன்ட் கன்சிடர் மார்க்கோ யான்சன் நம்பர் 7. அந்த மாதிரி நான் பேட்டிங் டெப்த் பாக்குற ஒரு பர்சன். என்கிட்ட போயிட்டு நீங்க பட்லரையும் டாம் பேண்டனையும் டிராப் பண்ணிட்டு ரபாடா ஆடையோ அவ்வளவுதான், டீம் சமாதி பண்ணி இல்ல ஒண்ணு பட்லர்னா பேண்டன், ஒண்ணு பட்லர்னா பேண்டன். ஆனா இது பட்லரும் வேணாம் பேண்டனும் வேணாம், ஆஷிஷ் நேரா வந்து நான் லெஃப்ட் நான் வந்து ரபாடாக்கு ஒரு வாழ்க்கை கொடுக்குறேன்னு சொல்லி கொடுத்தாங்க. அங்கதான் ஜிடி இத்துடன் செய்திகள் முடிவதுன்னு சொல்லி ஜிடி இழுத்து மூடிடலாம். I'll tell you one thing. GT ப்ராப்ளம் என்ன தெரியுமா இருக்கும், கில்லோட கேப்டன்சி தான் ப்ராப்ளமா இருக்குமே தவிர எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சாய் கிஷோர் வந்து டைம் அண்ட் அகைன் வில் போல் வெல். அதே மாதிரி உங்களுக்கு வந்து ரஷித் கான் வில் போல் வெல். ஸோ யூ டோன்ட் ஹேவ் டு வரி அபவுட். அண்ட் பிரசித் கிருஷ்ணா வில் கிவ் ரன்ஸ் அண்ட் டேக் விக்கெட்ஸ். And once in 3 matches, anyway, Siraj is going to bowl well. And in Ahmedabad, swing 2 over swing super பண்ணுவார் அவரு. ஸோ இஸ் மோல் ஆஃப் சார்ட்டட் அவுட். அண்ட் நடுவில் போடுறதுக்கு அடிச்சு போட்டு ஜேசன் ஹோல்டர் வந்து லாங் பவுண்டரி விக்கெட் எடுத்துருவாரு. ஆனால் தூக்கி அடிச்சு விக்கெட் எடுத்துவார். நல்ல ஃபார்ம்ல இருக்காரு அவரு. ஸோ ஃபர்ஸ்ட் பெஞ்ச் ஆப்ஷன்ஸ்லாம் நான் சொல்லிடுறேன் சார். அதுக்கப்புறம் யூ கேன் சி நிஷாந்த் சிந்துன்னு ஒருத்தர் இருக்காரு சார். அவர் வந்து லெஃப்ட் ஹேண்ட் பேட்டிங் ஆல்ரவுண்டர். அவரு அவர் வந்து நல்ல ப்ராமிசிங் காட்டுறாரு. அதே மாதிரி அர்ஷத் கான் நமக்கு he was with CSK. He was with CSK ma. He was with CSK. Under 19 World Cup. So obviously நம்ம எல்லாருக்கும் தெரியும் அர்ஷத் கான், he is a left arm pacer, handy with decent ஆடுவார் பேட்டிங். ஜெயந்த் யாதவ் நமக்கு தெரியும், டெல்லி கேபிட்டல்ஸ் ஆடினாரு, ரைட் ஆர்ம் ஆஃப் பிரேக் பவுலர். அதே மாதிரி மானவ் சுத்தர், அவர் வந்து ஸ்லோ லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ். அதே மாதிரி he is also handy batter. அப்புறம் குர்னூர் சிங்னு ஒருத்தர் இருக்காரு, he is a tall right arm pacer. அது இல்லாம there is அசோக் சர்மா, he is also right arm pacer. பிருத்திவிராஜ் யாரான்னு ஒருத்தர் இருக்காரு, he is a left arm pacer. அதுக்கப்புறம் there is லூக் வுட் ஓவர்சீஸ் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா லூக் வுட் இருக்காரு. இப்போ எனக்கு என்னன்னா சார், நீங்க சொல்றது எல்லாமே ஓகே சார். பட் எனக்கு வந்து ஒரு டீம் வந்து ஒரு வருஷம் நல்லா பெர்ஃபார்ம் பண்றாங்க, ஓகே, ஐ வில் கிவ் இட் டு யூ, ஐ எம் நாட் சேயிங் எனிதிங். பட் மை பாயிண்ட் இஸ்,
இஸ் த டீம் ஆல் பேசஸ் கவர்ட் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வந்துச்சுன்னா ஐ ஸ்டில் சே நோ. இப்போ ஒன்றும் இல்லை சார், இப்போ கில்கிறிஸ்ட், ஹேடன், ரிக்கி பாயிண்டிங் டாப் 3 ஓகேவா. அதுக்கப்புறம் ஃபுல்லா வந்து ஆஸ்டன் நகர் மாதிரி பவுலிங் ஆல்ரவுண்டர்ஸ்னே வச்சுப்போம் டீம்ல. நீங்க ஜஸ்ட் பிகாஸ் கில்கிறிஸ்ட், ஹேடன், பாண்டிங்கே முடிச்சிருவாங்கம்மா மேட்சை, அவங்க 3 பேரே போதுமா, அதுக்கு மேல எதுக்குமா அப்படின்னு நம்ம பேசணும் அப்படின்னா தட் இஸ் நாட் குட் இன் மை ஒப்பீனியன். either way, like how good Gilchrist is or how good Hayden is or how good Ponting is, 3 பேருக்கு அப்புறம் there should be a batting, like சைமன்ஸ் ஒரு மேட்ச் காப்பாத்துவாரு, மைக்கேல் பெவன் ஒரு மேட்ச் காப்பாத்துவாரு, அந்த மாதிரி தான் இருக்கணும் டீம். நீங்க என்ன சொல்றீங்க, 3 பேரே பாத்துப்பாங்கம்மா, மேட்சை தாண்டி போகாதுங்கிறீங்க. அதுல வந்து எனக்கு உடன்பாடு இல்ல சார். அப்படி நான் சொல்லல. ஆஷிஷ் நேரா வந்து அப்படிதான் பில்ட் பண்றாரு. சோ ஃபார் தே ஹவ் பீன் டூயிங் தட் கரெக்ட்லி நான் சொல்றேன். நான் தவிர அது கரெக்ட்னு நான் சொல்லல. அவங்களுக்கு இந்த மாதிரி ஒர்க் ஆயிருக்குன்னு நான் சொல்றேன் நான். ஏன்னா அந்த அந்த அகமதாபாத் விக்கெட் இருக்குல்ல, அதுல இவங்க 2 பேரும் ரொம்ப ஆடுறாங்க. அது வந்து நம்ம வி ஹேவ் டு கிவ் இட் டு தம். இந்த 2 ஓப்பனரும் நீங்க பாத்தீங்கன்னாக்க, ரன்னிங் பிடிச்சா இருக்கட்டும், ரன் ரேட்டா இருக்கட்டும், நீங்க வந்து கரெக்டா ஆடுறாங்க. அப்புறம் பின்னால் அடிச்சுட்டு போனாக்க அது நல்லா நல்லா இருக்கு அவங்களுக்கு. See, they are consistent team. You have to accept that. This formula has been working for them very well. And another thing, Gill is a wounded tiger today. He has to prove himself. சார் பட் ஒன் எக்ஸாம்பிள் வாட் வி கேன் கிவ் இஸ் ஷாம்ப்ரோ, நீங்களும் ஆன்சர் பண்ணுங்க. லாஸ்ட் இயர் குவாலிஃபயர் 2 விளையாண்டாங்கல்ல ஜிடி, த மேட்ச் விச் தே லாஸ்ட் ஆக்சுவலி, அந்த மேட்ச்மே தே லாஸ்ட் பிகாஸ் ஆஃப் தேர் பேட்டிங் தானே. பேட்டிங் vulnerability cost them the game. கரெக்டான ஆளுங்க வச்சில்ல, கரெக்டான yeah, because Josh Butler flew away for the national duty, I guess. So the team got completely exposed. Correct. That can happen to any team. No, knockout games it can happen any team. See, it can be a fielding lapse, it can be a bowling, it can be a batting. Hardcore games சொல்ல முடியாது. But the thing is, why is consistency only I'm telling. 2 years they've been consistent. This top 3. That's what I'm going to tell. Fair enough, sir. GT are playing good cricket, everything fine. My only question, sir, before we proceed to Sham bro, 10 overs 120 to win or 130 to win or something like that, okay, வேற வந்து ஒரு கிளாசன் இருக்காரோ or ரசல் இருக்காரோ or something இருக்காருன்னா you can bet on the batting team. கண்டிப்பா ஒரு வாய்ப்பு இருக்குன்னு. But my question is, do you think ஷாருக் கான், Glenn Phillips, ராகுல் டெவாட்டியா, ரஷீத் கான், வாஷிங்டன் சுந்தர் all together, do you think they can chase 130 in 10 overs? It depends on the opposition bowling. This is what it is. No sir, but generally I'm asking. I don't think they are strong enough to do that. Ingradhu my opinion. You can differ with mine, but then that is my opinion, sir. No. This is 50-50 chance. No, see, the thing is, 1 over can swing this way, that way. Or over 20 runs time வச்சுங்க. 54 பால் 100 ரன் அடிக்கணும், அவ்வளவுதானே. See, you have to think that way. That's how people think. The thinking mentality has gone like that. இப்பெல்லாம் வந்து ஃபார்முலா என்னன்னா 4 ஓவர் 55 ரன் அடிச்சிடுறாங்க, 60 ரன் அடிச்சிடுறாங்க. ஷாம் ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. பிளேயிங் 11 பிளேயிங் 12 சொல்லவே இல்லையா? பிளேயிங் 11 சொல்றானே இன்னும் டிஸ்கஸ் இன்னும் சூடா இருக்கும். யாரு பிளேயிங் 11 இருக்கலாம், யாரு பிளேயிங் சொல்லிட்டாரு அவரு. சொல்லவே இல்லையா? ஏங்க நான் தான் சொன்னேங்க. சொல்லிட்டாரு அவரு. நீங்க சொல்லியே, ஸ்ரீதர் சார் சொல்லியே. அவரு ஆல்மோஸ்ட் அக்ரினாரு. I said the only difference was I was including Jason Holder into that one, into the mix, because he's in good form. No, ஹோல்டர் யார் சார் அவுட்? ரபாட் அவுட் நீங்க கரெக்ட்டா? ரபாடா கிடையாது நான். ஏன்னா உங்களுக்கு bowling போடுறதுக்கு ஃபாஸ்ட் bowling இருக்கு உங்களுக்கு. பிரசித் கிருஷ்ணா will take wickets. சிராஜ் இருக்காரு. ரபாடா ஃபேன்ஸ்லாம் கொந்தளிக்க போறாங்கன்னு நினைக்கிறேன். சொல்லுங்க ஷாம் ப்ரோ. கொந்தளி டீம்ல லாஸ்ட் இயரே விட ஆடலையேப்பா. இது சேம் திங் only. No, டீம்ல இடம் இல்லப்பா, அவ்வளவுதான். இல்ல எனக்கு ஆக்சுவலா வந்து பட்லர் ஃபேன்ஸ் என்னைக்கு சண்டைக்கு வருவான்னு நினைக்கிறேன். மும்பை இந்தியன் ஃபேன் உனக்கு பட்லர் இல்லாம இருக்கிற ஃபீல் 11 இருக்கு. ஏன் 11 12 எப்படி நான் போவேன்னா, ஆப்வியஸ்லி மேல நம்ம எப்பவுமே சொல்லுங்க 2 கான்ஸ்டன்ட், சுப்மன் கில் அண்ட் நம்ம வந்து இப்ப என்ன சாய் சுதர்ஷன், நம்ம 2 பேர், அந்த 2 பேர் அங்க மேல அங்க உட்கார வச்சிடலாம். அதே மாதிரி கீழே அந்த 3 பேர் சார் சொல்ற மாதிரி நம்ம 3 பேர், பிரசித் கிருஷ்ணா கண்டிப்பா இருப்பாரு, முகமது சிராஜ் கண்டிப்பா இருப்பாரு, தென் நம்ம தமிழகத்தின் இன்னொரு சாய் கிஷோர் கண்டிப்பா வந்து ஆடுவார். சோ இந்த 3 மேல அந்த 2 5 பிக்சட். இதுக்கு அடுத்து நான் சொல்றதா வந்து இப்ப வந்து சண்டையை கூட்டுவாங்களா, இப்ப என்ன கூட்டுவாங்க எனக்கு வந்து நீங்க வந்து you have to take me across. I would go with குமார் குஷாகரா உள்ள போவேன். குமார் குஷாகரா இந்த ஜார்க்கண்ட் ஸ்மார்ட் அடிச்சதுல செம்மையான ஒரு ரோல் பண்ணிருக்க ஒரு பிளேயர், டிஸ்ட்ரக்டிவ் பேட்டர் who can take up. நான் வந்து எனக்கு வந்து சின்ஸ் ஐ எம் புல்லிங் இன், நான் வந்து கிளென் பிலிப்ஸையும் உள்ள கொண்டு வரேன், ரஷீத் கானையும் உள்ள கொண்டு வரேன், தென் நான் கீழே வந்து ஜேசன் ஹோல்டரையும் உள்ள கொண்டு வரேன். அப்படிங்கிறதுனால எனக்கு ஐம் கோயிங் வித் டொமஸ்டிக் கீப்பர். நான் குமார் குஷாகரா வந்து உள்ள நான் வந்து ஆட வைப்பேன். குமார் குஷாகரா கூட வந்து தென் கிளென் பிலிப்ஸ், தென் வாஷிங்டன் சுந்தர், தென் நம்மளோட ஷாருக் கான், தெவாட்டியாக்கு பதிலாக ஷாருக் கான் உள்ள கொண்டு வந்து வைப்பேன். தென்
I'll fill it with Jason Holder and Rashid Khan. So Kushagra, Glenn Phillips, Washington Sundar, Shah Rukh Khan, Rashid Khan and Jason Holder. Holder. So Holder. So டெவாட்டியா இந்த ஆறு இந்த இல்லன்றாரு. ஆறை உள்ள கொண்டு வருவேன். இந்த ஆறை உள்ள கொண்டு வருவேன். தேவைப்பட்டா தெவாட்டி இப்ப நம்ம வந்து பிளேயிங் 11 தானே சொல்லியிருக்கோம். இப்ப இந்த 6 பேர் நான் உள்ள ஃபிட் பண்றேன். மேல 2 கீழே 3 5 கான்ஸ்டன்ட். இந்த 6 பேர் உள்ள ஃபிட் பண்றேன். தெவாட்டியாவோ இல்ல நம்ம தேவைப்படுற டாம் பேண்டனோ இல்ல நம்ம வந்து ஒரு 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 நம்ம வந்து பேர் என்ன லூக் வுட்டோ, இஃப் இன் கேஸ் லூக் வுட் தேவை இல்ல அர்ஷத் கான் தேவைனாலும் வெளில வச்சுக்கலாம். பட்லர், ஐ எம் சாரி டு சே, பட்லரை பெஞ்ச்ல உட்கார வைக்கிறது உசிதோன்னு நான் நினைக்கிறேன். மும்பை இல்ல இந்தியன்ஸ் ஃபேனா இருக்கிறதுனால வந்து எனக்கு பட்லர் ஆடுறது எனக்கு தேவை. எனக்கு பட்லர் ஆப்பர்ச்சுனிட்டி நானே எதிர்பார்க்க மாட்டேன். இங்கிலாந்துக்கு வந்து கிட்டத்தட்ட பட்லர் பெருசா வந்து பண்ணல. சோ இல்ல பட்லர் எனக்கு பெஞ்ச்ல வச்சு தான் போறேன். இல்ல எனக்கு என்ன ஒரு டவுட்னா சார், ஒரே நிமிஷம், எனக்கு என்ன ஒரு டவுட்னா, இப்ப ஜிடி வந்து குவாலிஃபை ஆகிறதுக்கு எது நல்லதுன்னு நம்ம பேசுறோமா, இல்ல ஜிடி அனுப்பி விடுறதுக்கு எது நல்லதுன்னு பேசுறோம்னு தெரியல. பட்லரும் பேட்டரும் ஆடக்கூடாதுன்னு ஒருத்தர் சொல்றாரு, இன்னொருத்தர் என்னன்னா பவுலிங் இல்ல ஆல்பஸ் ஜெயிச்சுவாங்கறாரு. எனக்கு ஒண்ணுமே புரியல. நான் வந்து 3 ஃபாரினர்ஸோட அவங்க போனாலே உசிதம் சொல்றேன். ரஷித் கான், ஜேசன் ஹோல்டர், கூட வந்து கிளென் பிலிப்ஸ் ரெட் ஹாட் ஃபார்ம்ல இருக்காங்க. இந்த 3 பேருமே ஜேசன் ஹோல்டர் என்ன பண்ணாலும் நம்ம சொல்ல தேவையில்லை. கிளென் பிலிப்ஸ் என்ன கிரெடென்ஷியல் நம்ம சொல்லணும்னு அவசியம் இல்லை. ரெட் ஹாட்ல 3 பேர் இருக்காங்க. இந்த 3 பேரோட you have a pool of Indian talents. See, Shubman Gill, as he said, wants to prove. As Saz ஒரு wounded tiger. Yes, correct. சாய் சுதர்ஷன் ஒரு நாக் உள்ள கிடைச்சது, திருப்பி இன்னும் வந்து இஸ் நாட் இன் தட் அந்த ஒரு 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 டெஃபினட் லெவன்ஸ் அது இருக்க கிடையாது. That's the reason why I see. That's the reason why I see that is a dangerous side. GT. Sir, Exactly. Butler or Banton should play, sir. என்ன சார் அட நீங்களும் இருடா பட்லர் ஆடுறாரு வரலாண்டா. 11ல. பட்லர் அவர் பட்லர் நான் விடுறேன். நான் அந்த இந்த 3 இன்டர்நேஷனல்ஸ் கூடவே பெர்ஃபார்ம் பண்ணி உள்ள கொண்டு வர ஆட்கள் யாரும் இருக்காங்கன்னு பாரு. பிரசித் கிருஷ்ணா இன்னுமே வந்து ஓடிஐ செட்டப்ல இன்னும் பெரிய வந்து இல்லாம இருக்கிறாரு. ஸோ ஹி ஹேஸ் டு ப்ரூவ் இட். சிராஜ் சொல்ல தேவையில்லை. வாஷிங்டன் சுந்தர் வந்து அந்த 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 ஒரு டிஎன்பிஎல்ல ஓப்பனிங் ஆடின அந்த ஒரு பிளேயர். நிதகாஸ் டிராஃபில வந்து அந்த மனுஷன் தான் வந்து மேன் ஆஃப் த சீரீஸ். இஸ் டூ குட் அ பிளேயர் ஹூ இஸ் நாட் கெட்டிங் இன் த ஸ்டார்டிங் 11 ஆஃப் எனி டீம். அவரை வந்து ஒதுக்கி வச்சு உட்கார வச்சிருக்காங்க. ஸோ வாஷிங்டன் சுந்தர், தென் ஷாருக் கான். ரொம்ப நாளா பேசிட்டு இருக்கிறோம் ஷாருக் இந்தியன் போலான்னு சொல்லிட்டு பெருசா சான்ஸ் வந்து கொடுக்கவே இல்லை. தென் ஆல்ரெடி இப்போ டொமஸ்டிக்ல அடிச்சு ப்ரூவ் பண்ணது குமார் குஷாகரா. சோ இந்த இடத்த வச்சுக்கிட்டு நீ தான் சொல்றேன் 4வது ஃபாரினர் நான் வெளில இம்பாக்ட் சப்பா கூட உட்கார வச்சிருக்கேன்ப்பா. நீ தேவைப்பட்டா பேண்டனை கூட உள்ள வந்து கேமியோ மாதிரி ஆட வைப்பா, பிரச்சனை இல்லப்பா. இல்ல சார் ஷாம் ப்ரோ, ஐ எம் சாரி. ஆக்சுவலி எனக்கு வந்து இந்த பேட்டிங் வந்து பட்லர் ஆர் பேண்டனோட சேர்த்தே நான் வீக்னு சொல்றேன். நீங்க அவங்க 2 பேரும் டிராப் பண்ணிருக்கீங்க. எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல. சரி, ஓகே, we agree to disagree. பட்லர் எல்லா மேட்சும் ஆடுறாருப்பா. Very simple. Sure, sir. I am with you, sir. I am So with you. there is no. See, another reason why Butler was not scoring, the spinning wicket in Sri Lanka and all is downfall actually. Generally, அவங்க இங்கிலாந்து வின் பண்ண மேட்ச் வந்து புரூக் வந்து 150ல 100 இல்லைன்னா அவங்க மேட்ச் அனுப்புவத. See, you cannot isolate one of the thing, otherwise knock out இருக்க மாட்டாங்க. So don't, it's a collective failure of England team actually speaking, but for that knock of Brook, that's all. So you can't basically say because of this and that. Butler நான் சொல்றேன் பாருங்க, 200 அடி பாருங்க, கொஞ்சம் ஹார்ஷா 200 அடி பாருங்க. நான் சொல்றேன் எழுதி வச்சுக்கங்க ஷாம் ப்ரோ, கொஞ்சம் ஹார்ஷா இருக்கீங்க ஷாம் ப்ரோ, because Butler is one kind of a player who is once in a generation. He is a destructive guy who can tear the game away. See, we respect his views, okay? It doesn't matter, no. Views can be different. What I am trying to say is that I am betting Butler is going to score minimum 2 or 300 this season. You just see. I am with you, sir. Yeah. I am with you. So நீங்க பாருங்க, நான் சொல்ற காம்பினேஷன்ல இவங்க வந்து ஜிடி வந்து நல்லா ஆடுவாங்கன்னு எனக்கு தோணுது. இன்னொரு பாயிண்ட் ஐ வாண்டட் டு டெல் அவரு என்னன்னாக்கா, சாய் கிஷோர் will be an impact sub actually. 11ல ரைட் ஆட மாட்டாங்க. நீ வேணா பாருங்க, will be impact sub because bowling may not be required sometimes, our bowling, இவங்க bowling strong bowling இருக்கு. Sometimes he may not be required. So they last year 2 match impact sub தான் எடுத்து பாருங்க. ஓகே, நிறைய பேசியாச்சு. அப்படியே ஷாம் ப்ரோ, சுப்மன் கில் கேப்டன்சி டச் அப் பண்ணிருங்க. அவர் உங்களுக்கு வேற ஏதாச்சும் ஆட் ஆன் பண்ணனும்னா சொல்லிருங்க. அப்படியே நம்ம இது குவாலிஃபை ஆவாங்களா மாட்டாங்களா எபிசோட் பேர்லாம். See, with all due respect to Butler, நம்ம வந்து ஒரு மும்பை இந்தியன் ஃபேனா வந்து ஒரு ஃபேனா கேட்டீங்கன்னா, மும்பை இந்தியன் ஃபேனா கேட்டா பட்லர்
தேவையான்னு கேட்டீங்கன்னா வந்து ஐயோ வேணாம் சாமி. ஏன்னா என்னைக்கும் ஃபார்ம் இல்லாத மனுஷன் இந்த நீல கலர் சட்டையை பார்த்து டப்புனு ஃபார்முக்கு வந்துருவான். அவர் சார் சொல்றது 200 இங்க கூட வந்துச்சுன்னா சார் ஐயா கண்டிப்பா உங்க வீட்டு முன்னாடி வந்து போராட்டம் பண்ணுவேன். அன்னைக்கே சொன்னீங்களே கேட்டீங்களான்னு சொல்லிட்டு. See, with jokes apart, ஒரு பிளேயர் வெதர் ஹீஸ் இன் இஸ் பிரைம், வெதர் இஸ் கான் பாஸ்ட் இஸ் பிரைம், வெதர் ஹி ஹஸ் பீன் லைக் அன் ஒரு கேரிங் பேர் என்ன தே பீன் கேரிங் ஹிம் அப்படின்னு ஒரு விஷயமா நம்ம வந்து செக் பண்ணி பார்த்தோம்னா, இன் மை ஹானஸ்ட் ஒப்பீனியன் ஐ வுட் சே லைக் பட்லர் இஸ் நாட் த பட்லர் whom he was No, no. once when he See, tormented, when he was like வந்து let me complete sir, let me complete. அவர் என்ன பண்ணாங்க, டக்குன்னு வந்து லோவர் ஆர்டர்ல ஆட வச்சாங்க. இங்கிலாந்துல என்ன பண்ணாங்க, அவர் டக்குன்னு லோவர் ஆர்டர்ல ஆட வச்சாங்க, திருப்பி அங்க மேல ஆட வச்சாங்க. இந்த ரோல் கிளாரிட்டி அங்க கொடுத்து அந்த மனுஷனோட ஃபார்ம் வந்து கொஞ்சம் அந்த ஒரு பதம் பாக்குறதுன்னு சொல்லுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி செக் பண்ணி பாக்குற அந்த மாதிரி வந்து பாத்துருக்காங்க, which has pulled down his morale. இன்னொன்னு இங்கிலாந்துலயே வந்து இன்னொன்னு என்ன விஷயம் எதிர்பார்த்தேன்னா, பட்லர் அந்த அந்த இடத்துல வந்து ஒரு பென் டக்கெட் ஆடி இருந்தாலும், பென் டக்கெட் உள்ள வந்து அந்த பொசிஷன்ல வந்து இங்கிலாந்து ஆடி இருந்தா, இங்கிலாந்து would have been, they could have gone all the way through கூட எனக்கு தோணும். Because Ben Duckett is too hot a talent whom we don't want to miss it. So see, looking at his international form, looking at how he comes into the World Cup முடிஞ்சு இப்படி உள்ள வர IPL குள்ள எப்படி வர நம்ம பாக்குற போது, என்னுடைய பார்வையில பட்லர் கிளென் பிலிப்ஸ் அப்படின்னு பார்த்தா, கிளென் பிலிப்ஸ் ஓகே நான் எடுத்துக்கிறேன், கண்டிப்பா மனுஷன் வந்து சூப்பரா இருக்கு. ஆனா பட்லர் இல்லப்பா நீ கொஞ்சம் உட்காரு அப்படிங்கிற மாதிரி தான் என்னோட ஒப்பீனியன தோணுது. பட் இட் மைட் சவுண்ட் டூ ஹார்ஷ், பட் இஸ் பாஸ்ட் கிரெடென்ஷியல்ஸ், இந்த ஒரு பாஸ்ட் ஒரு 6 மாதம் பெர்ஃபார்மன்ஸ் இல்ல ஒரு வருஷம் பெர்ஃபார்மன்ஸ் பாத்தீங்கன்னா, அன்பார்ச்சுனேட்லி பட்லர் இஸ் நாட் தட் பட்லர் whom he feared நம்ம பார்த்தோம். அண்ட் இதை see, வந்து எப்படி சுமன் கில் லீட் பண்ணி எடுத்து போறாரு, எப்படி அயன் அவுட் பண்ணி எடுத்து வர போறாரு. ஒரு வருஷம் இருந்த அந்த ஹிட்டர்ஸ் இல்ல, ஒரு ஃபயரிங் ஒரு ஃபிளாஷி பினிஷர்ஸ் கிடையாது. they still has to go back to the same தெவாத்தியா, ரஷீத் கான், ஷாருக் கான், டு ஒன் எக்ஸ்டென்ட் ஆட் ஜேசன் ஹோல்டர், புதுசா ஒரு அடிஷன் என்ன பண்ண போறாருங்கிறது மிகப்பெரிய $1 million கொஸ்டின். வித் ஆல் லுக்கிங் அட் த ப்ளீக்கி திங்ஸ் ஓவர் ஹியர், என்னுடைய பார்வையில ஜிடியும் மைட் கெட் இன் டு தி மிட் டேபிள் ஸ்ட்ரகிள் வருவாங்க நான் எதிர்பார்க்கிறேன் கார்த்திக். Sir, Not any of the players. please both of you tell about Shubman Gill's captaincy சொல்லிருங்க. no, see, Yeah. I have to clarify a lot of things on what he has told about Butler and other things which has followed. See, Butler வந்து அவர் இங்கிலாந்து வந்து கீழே எடுத்தல்ல, அவர் தான் கீழே ஃபினிஷர் ரோல் எடுத்துக்கிறேன்னு அவர் ஆடினாரு. இட் இஸ் நாட் தட் தே demoted him. Okay, that is point number 1 which I want to clarify. Number 2 is, if you look at Butler's general record in IPL, even in the failures whatever, the number of the grounds where he scores maximum, I'll tell you, Wankhede, Wankhede, Ahmedabad, Calcutta, and RCB, the Bangalore. In the 4 groundல he will set ஆனார்னாக்க, no target or no this thing, he will easily score runs. Okay, you mark my words, I'm telling you. Why it is international and T20 ல என்னன்னாக்க, இன்டர்நேஷனல்ல வந்து you will have 5 good bowlers, whereas in T20 you will have 2 or 3 fringe bowlers, either medium pacer or fast or spin or whatever it is. Butler is too good. Back foot ஒரு 30 6, 2 பால்ல 10 அடிச்சிருவாரு, அப்புறம் சிங்கிள் எடுத்து போயிடுவாரு. I'm telling you, I am analyzing his game. You just see, he will play so calculated. ஸ்பின் நல்லா ஆட தெரியலாம் கூட, ஆட சிங்கிள் போயிடுவாரு. லெக் ஸ்பின் கொஞ்சம் வீக் அவரு தெரியுங்களா, பட் கிளீனா ஆடுவார் அவரு. See, he is very intelligent person, intelligent player, and he is such a high ranked value player. அதனால we can't basically say இந்த லீக்ல எல்லாம் அவர் வந்து ஈஸியா ரன் அடிப்பார்ப்பா. என்னுடைய தாழ்மையான பேசிக்கலி கருத்து இது. டிராப்லாம் பண்றதுக்கு சான்ஸே இல்லை அவரை. I'm telling you, forget about it. Sir, the only thing what I want G2 to do is, I want either of an extra batter to play, sir. Kumar Kushagra, Anuj Rawat or the Nishant Sindhu விளையாண்டாங்கன்னா their batting will look deep, which will make good fortunes for them ங்கிறது என்னோட ஒப்பீனியன். அப்படியே ரெண்டு பேரும் ப்ளீஸ் கில் கேப்டன்சி பத்தி சொல்லிருங்க. இல்ல I had add some more things. See, அவங்க bowling unit is a very good unit. They bank only on fast bowling, if you see, and fastest bowling of Rashid Khan, good enough for them. I'm telling you. Okay, it's not at all a big problem for them. And Sai Kishore is somebody who will basically in the T20 league ல தூக்கி போடுற போலர், அது தூக்கி போய் விழுகிறாரு. பயங்கர கண்ட்ரோல் இருக்கு அவருக்கு, எக்கச்சக்கமா. He's a too good a bowler, I would say. And I'm betting that GT will qualify.
This is what I think. And also, touching upon Gill's captaincy, he is lacking and wanting on many things. I hope when he works with Ashish Nehra in such a longer period of time, he might pick up things. Because MS Dhoni, when he was captain initially, the go-to person in the team at that point when he to pick it up captaincy was Ashish Nehra. He himself has told that. You must be knowing. Only thing of joking as well, MS Dhoni. So only thing I will go, but he'll keep on talking. That's the problem. I will ask one thing, he will keep on talking. So MS Dhoni rates him also very high on his cricketing abilities. So சார் knowledge. கில் கேப்டன்சி பத்தி கொஞ்சம் ரெண்டு பேரும் பேசிட்டீங்கன்னா. அதான் சொல்றேன், கில் வந்து he will improve this season. This is what I think. Okay. Which can really, he will be he's a wounded tiger actually. He wanted to prove a point both on batting as well as his captaincy, which is the right platform for him. I believe is right platform for him, which has free ஆடனா captaincy pressure கிடையாது. சார் பட் ஆல்சோ ஷியாம் ப்ரோ ஹோல்டர் விளையாண்டார் அப்படின்னா ஹோல்டரோட அந்த 4 overs வந்து ஒரு ஒரு வல்னரபிலிட்டியா இருக்காதா ஜிடிக்கு? இஸ் ஹோல்டர் குட் பவுலர்? தட் இஸ் மை ஃபர்ஸ்ட் கொஸ்டின். பிகாஸ் I think Holder is good enough to bang sixes in IPL. I am completely convinced with his batting. But bowling வரப்போ Jason Holder has leaked runs everywhere. You can't show me consistent games where Jason Holder has lived up to expectations with ball. You can please prove me wrong. Can I answer? CSK கூட ஆடும்போது மட்டும் CSK கூட ஆடின டைம்ல மட்டும் he was with wickets column. நல்ல நீ வந்து ஞாபகப்படுத்தணும்னா மும்பைக்கு வந்து 4 full toss when needed 25 of 26 needed of last over போது 4 full toss போட்டு டிம் டேவிட் கொடுத்தாப்ல. see the point which we also like to have make is like how you said உங்களுக்கு வந்து someone has to rise up to the occasion. பிரசித் கிருஷ்ணாவும் முகமது சிராஜும் வச்சு they have to go across with it. If in case they needed additional, அர்ஷத் கான் நல்லா தான் போட்டுட்டு இருந்தாரு. ஜிடிக்கு வந்து லெஃப்ட் ஆர்ம் பேஸ் அர்ஷத் கான் நல்லா தான் போட்டுட்டு தான் இருந்தாரு. ஜேசன் ஹோல்டர் would be an extra option added to have. ஏன்னா உங்களுக்கு 2 hours of pace உங்களுக்கு sorted out. Then உங்களுக்கு வந்து ஸ்பின் வந்து you have a quality spin of ரஷீத் கான் sorted out. They have been already வாஷிங்டன் வந்து உள்ள எடுத்தீங்கன்னா 4 hours of off spin sorted out. All it needs is பாக்கி அந்த ஒரு 4 hours. அந்த 4 hours நீங்க ஒரு இம்பாக்ட் சப்பா வந்து சாய் கிஷோர் போட்டாலும் சரி, இல்ல வந்து அந்த இம்பாக்ட் சப் சாய் கிஷோர்களுக்கு பதிலா நான் வந்து அர்ஷத் கானை உள்ள இறக்குனாலும் சரி, இல்ல இவங்க 2 பேரும் அடி வாங்கின பட்சத்துல தேவைப்பட்ட ஹோல்டர் போவாங்க தவிர ஸ்ட்ரைட்டாவே ஹோல்டர் கிட்ட வந்து நான் போலிங் கொடுக்க மாட்டாங்க. ஐம் சீயிங் மோர் அஸ் ஃபில்லர் மாதிரி தான் யூஸ் பண்ணுவாங்க ஆப்ஷனை. ஓகே, சோ ஃபேர் இனஃப். நிறைய பேசிய ஜிடி பத்தி. த ஒன்லி திங் ஐ எக்ஸ்பெக்ட் இஸ் ரிசோர்ஸ் இருக்கு ப்ரோ. ரிசோர்ஸ் இல்லைன்னா நான் சொல்ல மாட்டேன், ரிசோர்ஸ் இருக்கு. I just want them to add their batting strength. ஹோல்டர் ஆட வைக்கணும். சொன்ன மாதிரி குஷாக்ரா ராவத் or நிஷாந்த் சிந்து ஆட வச்சு கொஞ்சம் பேட்டிங் ஸ்ட்ரெங்தன் பண்ணாங்கன்னா with their bowling I think that will be good instead of completely trusting their bowling and top 3. I just want their middle order to be strengthened, which resource இருக்கு, ஓரளவுக்கு ரிசோர்ஸ் இருக்கு. ஆக்சுவலி பாக்குறப்போ தான் எனக்கு தெரியுது. ஏன்னா ஃபர்ஸ்ட் இனிஷியலா பாக்குறப்போ என்னடா இது அப்படின்னு இருந்துச்சு. பட் ஒவ்வொன்றா அனலைஸ் பண்றப்போ ஓகே ரிசர்வ்ஸ் இருக்கு, அதை கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணா தே ஹேவ் குட் சான்ஸ். பட் ஆஸ் ஆஃப் மொத்தம் 4 டீம் தான் 10ல சொல்ல முடியுங்கிறப்போ ஐ திங்க் ஜிடி வில் மிஸ் அவுட்ங்கிறது மை ஒப்பீனியன். ஸ்ரீதர் சார் அண்ட் ஷாம் ப்ரோ, நீங்க வாட் யூ சே அபவுட் ஜிடி குவாலிஃபைங்? நான் மிஸ் அவுட். GT will qualify. They are dada in their ground actually. That will seal the deal for them. चलो முத்துப்பாண்டி கோட்டைங்கறார் ஸ்ரீதர் சார் ஆமடாபாத். 7 out of 7. 7 out of 7 இல்ல, they will win 5 out of 7 I think. Fair enough. So yeah, ரெண்டு டீமும் பேசியாச்சு. சன்ரைஸ் ஹைதராபாத் and GT. சோ ஸ்ரீதர் சார் 2 டீம் சொல்லிருக்காரு. ஆர்சிபி 1, அடுத்து வந்து ஜிடி. நம்ம 2 பேரும் ஒரு டீம் தான் சொல்லிருக்கோம். பாப்போம் மிச்சம் இருக்க 6 டீம்ல எத்தனை டீம் நம்ம கரெக்ட்டா சொல்ல போறோம்னு. ஒரு டீம் கூட சொல்லேனா? ஆர்சிபி சொல்ல நீ சொல்ல. அடப்பாரி ஆர்சிபி சொல்ல, ஆர்ஆர் சொல்ல, ஆர்சிபி ஃபேன்ஸ் யார அட்டாக் பண்ணனும்னு தெரியும். இல்ல அவரே கடைசி ஸ்லாகோஸ் ஆடுறாரு. லாஸ்ட் 4 டீம் அப்படி சொல்றாரு. எல்லாரும் இல்ல சொல்லிட்டு. சார் எங்க சார் ஏன் யார அட்டாக் பண்ணி தெரிஞ்சுங்க சார்? எங்க டீம் ப்ரிவியூ வரட்டும் சார். பஞ்சாப் லாரி வரட்டும் சார், பேசணும் சார் பஞ்சாப் பத்தி. சோ யா ஓகே, சோ ஃபேர் இனஃப். thank you for today's episode. நிறைய பேசியாச்சு. டுடே வாஸ் completely satisfying episode. நிறைய பேசணும். so hopefully we look out to a lot of things like this in the future. மக்களே உங்க கமெண்ட்ஸ் என்னன்னு சொல்லுங்க. ஷாம் ப்ரோ பட்லர் பத்தி சொன்னதை பத்தி உங்க தாட் சொல்லுங்க, ஆர் ஜிடியை பத்தி சொல்லுங்க, ஆர் எஸ்ஆர்எச் வந்து நான் கொஞ்சம் பவுலிங் ஹார்ஷா ஐ வாஸ் a bit harsh on SRH bowling, அதை பத்தி உங்க தாட்ஸ் என்னன்னு சொல்லுங்க. so overall keep traveling along, be with us, stay tuned for the next video.